ஆண்டவரே, என் படகில் நீர் உண்டானால், ஆத்ம நேசனாய் என்னோடு கூட இருப்பாயானால், இந்த பயணத்திலே என்னை நடத்தக்கூடியவர்கள் இல்லை ஆண்டவரே. இந்த பயணத்திலே எத்தனையோ தடைகளை பார்க்கலாம். நான் எல்லையை கடப்பதற்குள்ளாக எத்தனையோ முறை தோல்விகள் கடந்து வரலாம். ஆனாலும் ஆத்மநேச நீருனோடு கூட இருப்பாயானால், எத்தனை போராட்டங்கள் வந்த போதும் என் படகு அலையினால் கவிழ்ந்து விடாதபடிக்கு காப்பவராய் நீர் இருப்பீர் ஆண்டவரே. என் பயணத்திலே என்னை நடத்துகின்றவராய் நீர் இருப்பீர். எந்த இடத்திலே எந்த நேரத்திலே துடுப்பை போட வேண்டும் என்றும், நான் எப்படியாய் இந்த படகை செலுத்த வேண்டும் என்றும் எனக்கு கற்றுக் கொடுக்கின்ற நல்ல நேசராய், நல்ல தகப்பனாய், நல்ல மனவாளனாய் என்னை கரை சேர்க்கின்ற வரையிலே கர்த்தரின் கரையத்தை பிடித்து நடத்துக என்று வலதுகையை உயர்த்தினவரல்ல சொல்லுங்க ஆண்டவரே. நான் கரை சேரும் வரையிலே ஆண்டவரே என் கரத்தை பிடித்து நடத்துக. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்றான், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக் கொண்டேன், நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று. பவுல் விசுவாசத்திலே அவன் முடிவை கண்டு அவன் ஓட்டம் சிறப்பாய் இருக்கத்தக்கதாக ஓடினதை போல ஆண்டவரே கரை சேரத்தக்கதாக என் கரங்களை பிடித்துக் கொள்ளுங்க. கண்மணி போல என்னை காத்து நடத்துகின்றவரே, கைவிடாத நேசரே, நல்ல மனவாளனே, உனக்குரிய மனவாட்டியாய் நான் அலங்கரிக்கப்படத்தக்கதாக ஆண்டவர் இந்த காலை வேளையிலே என்னோட கூட பேசுங்க. கர்த்தருடைய சத்தம் என்னை இந்த நாளிலே உயிர்ப்பித்து விடட்டும், உமக்குரியவர்களாய் மாற்றி விடட்டும். இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் சுகத்தில் நீங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, அடியேனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் சுகத்தில் எடுத்து வாசிப்போம். ஒரு வசனத்துக்கு நேராக ஒருவேளை மறுபடியும் உங்களை விண்ணை நோக்கும் பார்வையிலே கொண்டு செல்லத்தக்கதாக. கடந்த வாரத்தில எல்லாம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது தரிசனமுள்ள ஒரு மனுஷனை கண்டோம் என்று? யார பார்த்தோம்? மறந்துட்டீங்களா? யோசிப்பு பார்த்தோம். சத்தமா சொல்லணும் அல்லேலூயா. பயப்பட தேவையில்ல, நம்ம வீடுதான். நம்ம தகப்பன் இன்னைக்கு மெய்ப்பொனா இருந்திருக்கிறாரு, நம்ம கரத்தை பிடிச்சு நடத்த போறாரு. எல்லாம் யார பாத்தீங்க? சத்தமா ஒரு கோரசம் சொல்லுமா? யார? இதுதான் நம்ம அல்லையிலேயே சொன்னாலும் எப்படிதான் இருக்கணும், அது ஆண்டவருக்கு பிரியமா ஒரு மனதின் ஆவி உள்ள வந்துடணும். பார்த்தனா சின்ன பொண்ணு, ஆண்டவரே நான் எப்படியாவது தேவனுக்குள்ள கடந்து வந்தேன் ஆண்டவரே, எனக்கு நான் கரை தெரியாதபடிக்கு கடந்து சென்று கொண்டு இருக்கிறேன். கர்த்தர் மட்டும் என் படகுல எல்லாம் படகு எப்பயே கௌதம் இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு கவிழ்ந்து விடாதபடிக்கு என்னை நடத்துகின்றவர் யாரோ அவர் தானே. என் வாழ்க்கையிலே கட்டமைத்து அழகா நடத்தி போறவராக தானே. அவர் அன்பை நினைச்சு பார்க்கத்தான் தேவ சமூகம். அவர் செய்த நன்மைகள் எல்லாம் யோசிக்க இடம்தான் தேவ சமூகமே. கற்றுக் கொடுக்கின்றார். கற்றுக்கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் முன்னேறி கொண்டே இருப்பாங்க. அல்லேலூயா. முன்னேறத்தக்கதாக அல்லேலூயா. ஆசீர்வதிக்கட்டும். சரி வாசிப்போம். அப்போஸ்தலருக்கு எழுதின நடபடிகள் 7வது அதிகாரம். மறுபடியும் 7வது அதிகாரத்தின் 55வது வசனத்துக்கு நேராக இவங்களை கொண்டு சென்று நிறுத்துகின்றேன். வாசிங்க. அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய், வானத்தை அவன் பார்வலா எங்கதான் இருக்குது? பரிசுத்த ஆவி ஒருவரிடத்திலே கடந்து வரும் பொழுது அவன் நிரப்பப்படுகின்றான். அவன் பாவம் முதல்ல எங்க போயிடும்? அல்லேலூயா. நீங்க கவனிங்க. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒருத்தனுடைய பார்வை எங்க போயிடும்? பரலோகத்தை நோக்கி போயிடும். அவன் மண்ணையே பார்க்க மாட்டான். நல்ல புரிஞ்சுங்க. விண்ணிலும் மண்ணிலும் எனக்கு அவரை தவிர ஒருத்தரும் கிடையாது. எதற்கு பேர் விசுவாசிக்கிறீங்க? எங்க நடத்தும் அவர் தான், அங்க நடத்த போறதும் அவர் தான். அவரை இல்லாமல் என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை அப்படின்னும் போது நான் அவரை பார்க்கத்தக்கதாக என்னுடைய பார்வை திரும்புகிறதா, இல்ல இன்னமும் மண்ணை பார்த்தோன்னு மத்தவங்களை பார்த்தோன்னு அல்லேலூயா காரியத்தை பார்த்து கொண்டு இருக்கிறேனா என்று கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது அவன் பரிசுத்த ஆவியினால். யாரு யார பார்த்தோம்? யார் பரிசுத்த ஆவியினால் நிரம்பினது? சத்தமா தான் சொல்லுங்களேன். இப்பதானே சொன்ன எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணோம்? ஸ்டேவான் அப்படி இல்ல இல்ல, எல்லாம் ஒட்டு மொத்தமா சேர்ந்து என்ன பண்ணுங்க?
சொல்லுங்க. அப்படி சொன்னீங்கன்னா தான் நீங்க என் கூட பேசுறது எனக்கு புரியும். இல்லைன்னா எப்பயுமே நாங்க ரகசியம் பேசுவோம். சபையில உட்காந்து தான் ரகசியம் பேசுவோம் அப்படின்னு அந்த காரியத்துல விட்டுருவோம். இனி சத்தியத்தை பேசுவோம். பக்கத்துல என்ன பண்ணுங்க, இன்னைக்கு கற்றுக்கூடாதான் நாளைக்கு கற்றுக் கொடுக்க முடியும். இன்னைக்கு யார் பேசுறாங்கன்னு மத்தவங்க கிட்ட போய் சொல்ல முடியும். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனை நிரப்பும் போது அவன் பார்வை முதல்ல எங்க இருந்துச்சு? எங்க பார்த்துச்சு? பக்கத்துல பார்த்துருந்தான். அக்கா என்ன புடவை கட்டின வருது, அண்ணனா சட்டை போட்டு வர்றாரு, அவர் பேண்ட் இப்படி போட்டாரு, அதெல்லாம் பார்த்துருந்தான். அவன் பார்வை பாருங்களேன், அங்க இருந்து எல்லாரும் கட்டிலும் சிறந்தது ஒரு பார்வை, விண்ணை நோக்கும் பார்வை. அல்லேலூயா. நீங்க மண்ணை நோக்கி கொண்டிருந்த நம்மை விண்ணை நோக்கத்தக்கதாக தேவன் பார்வையை திருப்ப வேண்டாம். முதல்ல உனக்கு எனக்கு எது தேவை? பரிசுத்த ஆவியானவர் வேணும். அல்லேலூயா. அவர் இருந்தா உங்க வாழ்க்கையே மாறிடும். நல்லா புரிஞ்சுங்க. பத்த நாளா சொல்லுவோம், ஓயாம ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. அப்புறம் நான் தூங்கினால் எதிரி கலை விதைப்பான், ஜெபம் மறந்தான் எதிரி ஜெயம் எடுப்பான். நான் தூங்கினால் எதிரி கலை விதைப்பான், ஜெபம் மறந்தான் எதிரி ஜெயம் எடுப்பான். தூங்காம ஜெபிக்க வரம் தாங்கப்பா, ஜெபிக்க வரம் தாங்கப்பா, தூங்காம ஜெபிக்க வரம் தாங்கப்பா. நல்லா புரிஞ்சுங்க. ஆவியானவர் உள்ள வந்தா அடுத்த கட்டத்துக்கு என்ன கொண்டு போயிடுவாரு. இங்க பிரதர் இவங்க கிட்ட பேசலன்ட்டு அதையே பார்த்துட்டு இருக்க மாட்டோம். பக்கத்துல கை வச்சு சொல்லு, டோன்ட் வரி, பி ஹாப்பி. அதை குறிச்சே கவலைப்பட்டு நான் என்ன கரைஞ்சு போயிருக்கேன். ஆவியானவர் உள்ள வந்தா என்னத்தை கத்து கொடுப்பாரு? உடலை ஒடுக்கணும், உணவை குறைக்கணும், பேச்ச நிறுத்தணும், கணக்கில் வளரணும். உடலை ஒடுக்கணும், உணவை குறைக்கணும், பேச்ச நிறுத்தணும், கணக்கில் வளரணும். தூங்கினால் எதிரி ஜெபம் மறந்தா எதிரி ஜெயம் எடுப்பான். நான் தூங்கினால் எதிரி கலை விதைப்பான், ஜெபம் மறந்தா எதிரி ஜெயம் எடுப்பான். தூங்காம ஜெபிக்க வரம் தாங்கப்பா, ஜெபிக்க வரம் தாங்கப்பா, தூங்காம ஜெபிக்க வரம் தாங்கப்பா. பாத்துங்க, ஆவியானவர் உள்ள வந்துட்டாருன்னா இன்னொரு காரியத்தை செய்வாரு. என்ன செய்வாரு? என்னப்பா செய்வாரு? பத்து நாளா சொல்றாரு, அண்ணால் போல கண்ணீர் வடிக்கணும், சமவேல் எழுப்பும் வர இதயத்தை ஊற்றணும். அண்ணால் போல கண்ணீர் வடிக்கணும், என் சபை எழுப்பும் வர இதயத்தை ஊற்றணும். நான் தூங்கினால் ஜெபம் மறந்தா, நான் தூங்கினால் எதிரி ஜெபம் மறந்தா எதிரி ஜெயம் எடுப்பான். அன்னால் போல சகோதரி ஜெபிக்கணும். சகோதரர்கள் இருக்கணும். சிங்க கவியில போட்ட போது தானியேல் எல்லாம் பண்ணிட்டு 10 பேதுரு செய்வாரு. பேதுரு சிலை சாலையில போட்டா கூட என்ன பண்ணுவாரு? அவருக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. அல்லேலூயா. ஏன்னா பீட்டர் வந்தா வரோம் அப்படி பக்கத்துல சொல்லுங்க, பீட்டர் வந்தா வரோம் அப்படி. ஆனா நம்மளுக்கு அப்படி கிடையாது. நம்மள சிங்க கபில போட்ட உடனே என்ன நடக்கும்? சிங்கம் இல்லைனாலே நம்ம பேர் என்னதான் வச்சிடும் முன்னாடி, சிங்கம். பக்கத்துல கேள்வி சொல்லு, சிங்கம்டா அசிங்கப்பட்டது தான் அதிகம். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வந்தாதான் மாற்றமே வரும். கர்த்தரை தேடணும், கர்த்தருக்காக தூங்காமனா. நல்லா புரிஞ்சுங்க. நீ ராத்திரி ஃபுல்லா தூங்காமன்னு சொல்ல, உன் ஆத்மா உள்ள என்ன பண்ண என்னைக்குமே விழித்து கொண்டே இருக்கணும். அதுக்கு நல்லா தெரியும், ஆண்டவருடைய வருகை வரப்போது, அவருடைய சத்தம் கேட்க போது, அந்த எக்கால துணி கேட்கும் பொழுது நான் ஆயத்தத்தோடு கூட எழும்ப வேண்டும் என்று சொல்லி உனக்குள்ளே ஆவியின் கிரியைகள் நடந்து கொண்டே இருக்கணும். நீ 10 நாள் தூங்காம வந்தா பைத்தியம் ஆயிடுவேன். அல்லேலூயா. யாரும் சட்டையை கேட்கிறதால நீயே கேட்சுக்க மனுஷன். ஆனா அளவு கடந்து தூங்கிடக்கூடாது. நம்மால ஞாயிற்றுக்கிழமை தான் தூங்குவோம். Hallelujah. Sunday deep sleeping, brother. I'm going to heaven.
அப்புறம் ஏன்டா இங்க வந்து கேட்டா ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்டாங்க, இன்னும் வேலை வரலன்ட்டு. அல்லேலூயா. என்ன பண்ணி அனுப்பிச்சிட்டாங்களா அவரை? அவர் எவனுக்கு போனாரா? நான் ரொம்ப டீப் ஸ்லிப்ல எங்க போயிட்டு போனா எல்லாம் நிக்கிறாங்க, என்ன திருத்தி அனுப்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, என்னைக்கு தூங்கணுமோ அளவோட தூங்குங்க, அதுக்கு மேல என்ன பண்ணக்கூடாது, தூக்கமே வரக்கூடாது இல்லைங்களா? தானியலுக்கு ஒரு பழக்கம் உண்டு, சிங்க கபில போட்டாலும் தானியல் போல துதிக்கணும் ஜெபிக்கணும், சிங்கங்களின் வாய்களை ஜனங்கள் கட்டணும். தானியல் போல துதிக்கணும் ஜெபிக்கணும், சிங்கங்களின் வாய்களை ஜனங்கள் கட்டணும். தூங்கினோம் நான் தூங்கினோம் ஜபமரண்டா எதிரி ஜெயமெடுப்பா, தூங்காமல் ஜெபிக்க வரும் நாங்கப்பா, வீட்டில் ஜெபிக்க வரும் நாங்கப்பா, தூங்காமல் ஜெபிக்க வரும் நாங்கப்பா. பவள போல சிறையில கவிக்கணும், கதவுகள் திறக்கணும், கட்டுகள் நீங்கணும். பவள போல சிறையில கவிக்கணும், கதவுகள் திறக்கணும், கட்டுகள் நீங்கணும். தூங்கினால் ஜபமரண்டா எதிரி ஜெயமெடுப்பா, நான் தூங்கினால் ஜபமரண்டா எதிரி ஜெயமெடுப்பா, தூங்காமல் ஜெபிக்க வரும் தாங்கப்பா, ஜெபிக்க வரும் தாங்கப்பா, தூங்காமல் ஜெபிக்க வரும் தாங்கப்பா. தானியல் போல சிங்கங்களின் வாய்கள் என்ன பண்ணும், தினம் கட்டணும். ஒரு நாள் கட்டுறது இல்லை. நம்ம ஆளுக்கு ஒரு நாளைக்கு காலையில சீக்கிரம் எழுதிட்டாருன்னா ஆண்கள் மேல அனுபவிச்சுனா ஒரு நாள் கட்டுவாரு. மறு 10 நாளைக்கு என்ன பண்ணுவாரு, தானியலுக்கு ஒரு பழக்கம் உண்டு, எங்க போனாலும் 3 வேளை ஜெபிப்பாரு. அடிமை கட்டத்துல இருந்தாலும் 3 வேளை ஜெபிப்பாரு. ஆண்டவர் இல்லாத பட்டணத்துல இருந்தாலும் 3 வேளை ஜெபிப்பாரு. அல்லேலூயா. சிங்க கவியில போட்டாலும் அவர் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ஏன்னா உள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தாருன்னா அவர் சும்மாவே விட மாட்டாரு, அவர் ஏதாவது ஒண்ணு செஞ்சு கொண்டே இருப்பாரு. எழுந்து ஜெபிக்கணும், துதிக்கணும், வேதம் வாசிக்கணும், அவரோடு கூட பேசணும். என்கிட்ட நைட்டு ஒரு தங்கச்சி பேசியிருந்தாங்க. நம்ம தினகரன் சொல்லிட்டு ஒருத்தருக்கு கேன்சர் ஜெபம் பண்ணியிருந்தா இல்லைங்களா, ரொம்ப உடம்பு சரியாம ஆயிட்டாரு, திருப்பி ஐசியூ யூனிட்ல சேர்த்துறாங்க. அவருக்கு அந்த போன்ல ஒரு டெஸ்ட் பண்ணணும், டெஸ்ட் பண்ண வேணும்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த தங்கச்சி எனக்கு ஃபோன் பண்ணி, அண்ணா இந்த மாதிரினா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குதுன்னா மறுபடியும் தினகரனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னாங்க. நான் சொன்னேன், விசுவாசமா இருப்பேன், ஏசப்பா சொல்றாரு, தினகரனுக்கு ஒன்றும் இல்லை, அந்த போன் டெஸ்ட் வந்து இருக்குது, வந்து பார்த்தா கேன்சர் இல்லையா அவருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் சத்தத்தை கேட்டார கைகளை கத்திக்கலாம், நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? இந்த சத்தத்தை கேட்டு நான் சொன்னா விடுதலை கொடுத்துட்டார். அல்லேலூயா. அந்த பாப்பா என்கிட்ட பேசினு சொல்லிச்சு, ஆனா இப்போ எனக்கு ரொம்ப பயமாகுதுன்னா அவருக்கு ஒருவேளை இந்த டிபி அட்டாக் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்கன்னா அது வந்துடக்கூடாது, ஏன்னா ரொம்ப ஜுரம் வந்து அப்படின்ட்டு நான் சொன்னேன். ஒன்றும் இல்லைம்மா, அவருக்கு ஜெபம் பண்ணிக்கிறேன், நாங்கள் அவருக்கு பிளட் ஏற மாட்டேங்குது, பிளட் யாருன்னா கொடுப்பாங்கன்னு சொல்லிச்சு. எல்லாம் பேசுனா ஓகே ரைட்டு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், நீ ஆவியில் நிரம்பி நல்லா ஜெபம் பண்ணணுமா, சர்ச்சைக்கெல்லாம் போறேன்னு கேட்டா, இல்லைண்ணா நான் வந்து சொல்லிக்கிறேன், ஏசப்பா கிட்ட என் குடும்பத்தோடு கூட தான் வரேன். முதல்ல நீ போ, உனக்குள்ளே தேவ பலன் வந்தா தான் உனக்குள்ளே இருக்கிற பலன் உன் கணவன் என்ன பண்ண தோணும். அல்லேலூயா. முதல்ல நீ கடந்து சொல்லு, சரிங்க நான் போறேன், நீ பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைக்கப்பட்டு இருக்குமா, அப்பதான் இந்த காரியெல்லாம் உனக்கு புரியும். அந்த பிள்ளைக்கு பரிசுத்த ஆவியானா புரியல, எனக்கு சொல்லுவாங்கன்னா நான் எனக்கு புரியலண்ணா. நான் சில காரியங்கள் அந்த பிள்ளை கிட்ட சொன்னேன், நீ டன்ஸ் பேசுறியாமான்னு கேட்டா, இல்லை நான் அதெல்லாம் பேசுறதில்ல, பரிசுத்த ஆவியானவரை பத்தி சபையில சொல்றாங்கன்னா அதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்கன்னா, ஆனா அந்நிய பாஷையில பேசுறதுல எனக்கு என்னன்னு தெரியாதுன்னா அதெல்லாம் பேசுனாதான் ஏசப்பா கூட இருக்கிறது தெரியுமா? நிச்சயமா பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே கடந்து வந்தாதானே உன்னை சுற்றி நடக்கிற காரியங்கள் வாழ்க்கையில தெரியும். எது நல்லது, எது கெட்டது, எந்த வழியில போனா சரியா இருக்கும், எந்த மனுஷன் நல்லவன், எந்த மனுஷன் கெட்டவன், என் கூட சேர்றவங்க எல்லாருமே நல்ல நோக்கத்தோடு கூட தான் என்னோட பழகுறாங்களா இல்லையான்னு எனக்கு சொல்லி கொடுக்கிறது பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தானே. அல்லேலூயா. அவரு தானியேலை கேட்ட சொல்லுங்க, அவனுக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா.
எப்ப கேட்டாலும் சொல்லுவாங்க விசேஷித்த தேவனுடைய ஆவி அவரிடத்துல வந்து. யோசேப்பை கேட்ட பாருங்க, பார்வோன் சொல்லுவான் அவர்கிட்ட தேவனுடைய ஆவி உண்டு. ஹல்லேலூயா. நம்ம யாருக்கிட்ட கேட்டாலும் என்ன இல்ல. அதனால்தான் பிரதர் சோகமா இருக்கணும். சபைக்கு வந்தாலே ஒரே மூட் அவுட். ட்ரம்ஸ் அச்சி அச்சி அச்ச அச்ச ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருந்தாருன்னா தூக்கம் வராது. ஹல்லேலூயா. ஆண்டவர் மேல ஏக்கமா இருக்கும். எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உன் சித்தம் செய்வதுதான். பக்தனுக்கு ஏங்குது, எப்போ உன்னை பாப்பாண்டவரே. எல்லாருக்கும் எல்லாம் தூங்குது. எத்தனை பேருக்கு இறுதி ஆண்டவரே உன்னை பார்க்க அப்படின்னு நாளைக்கு வந்து பரிசுத்த ஆவியானவர் நீங்க அனுப்பிடுவார். அப்போ உன் பார்வை எங்கதான் இருக்கும்? எதையே பார்க்க மாட்டேன். விண்ணுக்குரிய பார்வை உடையவனே இருந்தையெல்லாம் எங்க ஆண்டவரே எப்ப பார்ப்பேன்? உன் அழக பார்க்கணும். 16,000 பேர்களிலே சிறந்தவன் நீ அல்லவா. அதனால்தான் சிங்க கப்பில இருந்தாலும் தானியேலுக்கு யார் மேல ஏக்கம்? ஆண்டவரே சிங்கம் கடிச்சா கடிச்சு போடட்டும் போய இருந்தா இங்க உண்மை துதிப்பேன், இல்லைன்னா அங்க பக்கத்திலேயே வந்து இருப்பேன். அவரு என்னன்னா அதுதான். அல்லேலூயா. உலகத்தை நேசிக்கிறோம், பரத்தை பார்க்கவே மாட்டான். பரத்தை பார்க்கிறோம், உலகத்தை நேசிக்கவே மாட்டான். இங்க என்ன கிடைச்சாலும் சரி, ஒரு காரியம் சொன்னான், என்ன வந்தாலும் ஆண்டவரே உன்னை காட்டிலும் சிறந்தது ஒன்றுமே இல்லாத பூமியில. எதை கொடுத்தாலும் சரி ஏக்கம், ஒரு ஏக்கம் இருந்துக்கலாம். நீ பார்க்கணும் ஆண்டவரே, உன் அழக பார்க்கணும், உன் அன்பை பார்க்கணும். ஏன்னா பகவானுக்கு வந்து நேசிக்கிற அந்த நேசிப்ப நான் இங்க உணரும் போது எவ்வளவு அழகா இருக்குதுன்னா, பக்கத்துல இருந்து பார்த்தா எவ்வளவு அழகா இருக்கும். அல்லேலூயா. அந்த ஏக்கெல்லாம் என் இருதயத்துக்குள்ள வரணும். வரவனுக்கு இங்க என்ன வராது? எப்போ சபை ஆரம்பிக்க போறாங்க, எப்படா நான் முன்னாடி ஓடுறது. நான் காலையில் அயன் பண்ணேன்னு ஒரு ஜிப்பா ஓட்ட உள்ள நல்ல வேலை ஃபுல்லா கரையாயிடுச்சு. எனக்கு மனசெல்லாம் பதறி போச்சு. ஐயோ ஆண்டவரை என்ன பண்ண போறேன்னு தெரியல ஆண்டவரை. அதை ரெடி பண்ணலாம், மறுபடியும் பண்றேன், வரல. என் பிள்ளைகிட்ட கேட்குற கரையாயிடுச்சுப்பா. தூக்கி வச்சுட்டு அடுத்த ஜிபாவுக்கு கடகடன்னு அயன் பண்ண ஓடி வரதுக்குள்ள ஆராதனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் பார்க்க ஐயோ ஆண்டவரே நேரம் கடந்து போச்சு. ஆனா நான் உள்ள ஆராதனை ஃபீல் பண்றேன். ஆண்டவரே உங்க பிரச்சனை இந்த இடத்துல உணர்றேன். ஆண்டவரே நல்லா புரிஞ்சுங்க, தேவனை தேட வேண்டும் என்ற அந்த இருதயம் உனக்குள்ள கடந்து வந்துச்சுன்னு வச்சுங்களேன், உன்னை யாரும் தடை பண்ண முடியாது. ஆனா சத்துரு எப்படிமா எதிர்த்து நின்று இருப்பான். ஆனா என் படகிலே என் தேவன் இருக்கிறபடியினாலே என் பயணங்கள் எந்த இடத்திலும் தடைபடாதபடிக்கு அவர் என்னை நடத்துவார். சொல்றேன், அப்பா கூட இருந்தார்னா போதும், எல்லாம் காரியத்தையும் தாண்டி போய்கொண்டே இருக்கலாம். இங்க தேவன் எல்லாருக்கும் முன்னாடி நிக்க வச்சு பட்டிருக்கிறான். எல்லாரும் கேள்விகளால் துளைத்து கொண்டிருக்கிறாங்க. நிறைய காரியத்தை கடந்த நாட்கள்ல பார்த்தோம். அவர் தரிசனம் உள்ள ஒரு மனுஷனை நமக்கு முன்பாக காண்பித்து கொடுத்து, சொந்த சகோதரர்கள் பகைத்தார்கள், குடியிலே போட்டார்கள், அவனை மீட்டெடுக்க யாரும் இல்லை என்று நினைத்த போது தரிசனத்தை கொடுத்தவர் அவனோடு கூட கடந்து சென்றதை பார்த்தோம். கடைசி நாட்களுக்கு வரைக்கும் அவர் விடவே இல்லை. யோசேப்பு சொல்றாரு, நான் செத்து போயிடுவேன், என் எலும்பு இந்த இடத்துலதான் இருக்கும். அவர் தரிசனம் பாருங்களேன், அவரு மரித்து போய் அவர் எலும்பு என்ன பண்ணது இங்க வைக்காதீங்கடா, என்ன நான் மறுபடியும் உயிர் அடையணும். அல்லேலூயா. அவர் இங்க உயிரோடு இருக்கிறேன்னு சொல்ல, நான் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படணும். மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படணும்னா அது ஒருத்தரால தான் முடியும். யார்தான் அவரு? ஒரு நாள் சத்தம் விடுவா, கர்த்தருக்குள் மரித்தவர்களே எழுந்திருங்கள் என்று சொல்லுவார். அதற்கு அடையாளத்தை தேவன் எசேக்கியேலில் காட்டுகின்றார். எலும்புகள் எல்லாம் எழுந்தனர், சதைகள் உண்டான, நரம்புகள் உண்டாயிற்று. அவர்களுக்குள் ஆவி கொடுக்கப்பட்ட போது அவர்கள் மனுஷியாய் எழுந்து நின்றதை நாம் எசேக்கியேலில் வாசித்து பார்க்கிறோம். அதே காரியம் உனக்குள்ளே எனக்குள்ளே தேவன் நடப்பிக்க போகிற நாட்களுக்குள் கடந்து வந்திருக்கிறோம். அந்த நாட்கள் விசேஷித்த நாட்களா இருக்கும். ஆனா அந்த நாட்களுக்கு கொஞ்சம் ஆயத்தம் பண்ணணும். இப்போதே என் எண்ணமும் ஏக்கமும் என் பிள்ளைகள் மேல, ஆண்டவர் என் உறவுக்கார மேல, என் நண்பர்கள் மேல, உலகத்து மேல இருந்துச்சுன்னா ஆண்டவர் மேல இல்லவே இல்லை. அதனாலதான் சபைக்குள்ள வந்து உக்காந்தாலே உக்காரவே முடியல. விடுது கொஞ்ச நேரத்துல கமெண்ட்ரி கொடுக்குறான், கொஞ்ச நேரத்துல பேசி கொடுக்குறான். ஏன்னா என் இருதயத்துல யாரும் இல்ல.
ஏக்கமெல்லாம் உன் சித்தம் செய்வதுதானே என் எண்ணமெல்லாம் உன் சித்தம் செய்வதுதானே உமக்காகத்தான் வாழ்கிறேன் சொல்லும் போது ரொம்ப நல்லாதான் இருக்குது. போயிட்டா போல இருக்குது. சிலருக்கெல்லாம் வந்து ஆர்வ கோளாறுல என்ன பண்ணுவான், கண்ணாடி எல்லாம் வாங்க வேண்டி இருக்குது இல்ல, சிலர் சொல்றடி வாங்குறோம். அல்லேலூயா. ஒருவேளை தேவான் கல்லடி வாங்கினாரு, நம்ம சொல்லடி வாங்குறோம் இல்லைங்களா? சில காரியெல்லாம் கடந்து போனோம். தேவனுக்குள்ள நீ வைராக்கியமா இருக்கிறியான்ட்டு தேவன் ஒரு டெஸ்ட் வைப்பாரு. இப்போ 10th டெஸ்ட் வச்சு எப்படி எல்லாம் பண்றாங்க, +1 +2 போறாங்க இல்லைங்களா? அது போல தேவனை நம்ம வாழ்க்கையில சில நேரத்துல சில டெஸ்ட் வைப்பாரு. ஒழுங்கா சபை கூடுதலை விட்டு விடாம இருக்கிறியா? எனக்கு 1000 பிரச்சனை அப்பாண்டவர் தர முடியாது. பிரச்சனைக்கு மத்தியில நீ தேவனை தேர்னாதான் பரலோகத்திலிருந்து ஒரு ஒத்தாசை கிடைக்கும். நல்ல பொருளைங்கிற பிரச்சனை ஸ்தேவானுக்கு, ஆனா எல்லாம் கல்லறிறாங்க, ஆனா அவன் பார்வைலாம் எங்க இருக்குது? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கைகளை ஏறெடுப்பேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். அடி தெரியல, வழி தெரியல, வேதனை தெரியல, துக்கம் தெரியல, என் கண்ணுக்கு இப்ப தெரியறதெல்லாம் பிதாவின் வலது பரிசத்தில வீற்றிருக்கிற இயேசுவானவரை பார்த்து விட்டேன். ஹல்லேலூயா. உங்களுடைய மனம் நல்லா இருக்கா? போராட்டம் வரும், நிந்தனை வரும், ஆனா பரலோகத்தை பாக்குறதுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. எதை குறிச்சும் யோசனை பண்ண மாட்டான். என் ஓட்டம், என்ன இயற்கை எல்லாம் அவர்தான். அவன் சன்னதிக்குள்ள வந்தாலே ஒரு சந்தோஷம், மனசு மனரமையா. அவரை எப்படி துதிப்ப, அவரை எப்படி ஆராதிப்ப. இன்னைக்கு பாக்குற ஆராதனையே ஆண்டவர் அப்படியே இன்னும் பிரைஸ் பண்ணி நீ தனியா பாடு. ஆண்டவர் உனக்கு முன்னாடி இருந்தா எப்படி ஆராதிப்பியா? அவர் அனுபவிச்சு கோபமா பாடக்கூடாது. செல்சமோத்தோடு உனக்கு முன்னாடி மகாராஜா, ராஜாதி ராஜா நின்றுக்கிறார், கர்த்தாதி கர்த்தர் நிற்கிறாரு, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் உனக்கு முன்னாடி அவரை எப்படி முறைச்சுன்னா பாட்டு பாடுவேன். அவரை பார்த்து அந்த அந்த இன்பமான தருணம் கிட்ட கிடைக்கும் போது உன்னை நீ மறந்தனும். பார்த்து பாடத்து எவ்வளவு இன்பாட்ட. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க, பக்கத்துல கை பிடிச்சு சொல்லு. அப்பா உன் சந்நிதியில் நான் அகமகிழ்ந்தேன். அவன் என்ன சொல்லுங்க, சிரிச்ச முகத்தோட, அப்பா இங்க வந்ததாமா எனக்கு சந்தோஷம். அல்லேலூயா. வீட்டுல துக்கம், மனுஷன் முகத்தை பார்த்தா கோபம், எரிச்சல் எல்லாம் வந்து இங்க வந்தா சொன்ன, அப்பா உன் சந்நிதியில் காதலி பார்க்கிற போல நம்மளாம் மனவாட்டிக்க மனவாளனை பார்க்க போற எப்படி இருக்க போறாரு? அழகா அழகு நிறைந்தவர் அல்லவா? எல்லாத்தையும் உருவாக்கினவுடைய கரை எப்படி இருக்கும்? என்ன உண்டாக்கினாரு? களிமண்ணான என்னையும் உண்டாக்கி எனக்கு தன்னுடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்த அந்த எஜமானனை பார்க்க போறேன். அவர் எனக்கு எஜமான நினைக்கிற மனம் நினைக்கிறது தான் பெரிய பிரச்சனையே. எஜமான கூட ஏமாத்திடலாம்.
அல்லேலூயா. உலகத்தை எஜமான கூட நம்ம என்ன பண்ணுவோம்? மனவாளனை ஏமாத்த முடியாது. அதனால ஆண்டவர் சொல்றாரு மனவாள. அல்லேலூயா. அந்த மனவாளனிடத்துல பொய்யும் பேச முடியாது. ஒரு பார்த்தவனி கண்டுபிடிச்சிருவாரு. நம்ம என்ன திட்டத்தங்க பண்ணா நம்ம வீட்டுக்கார உடனே என்ன பண்ணுவாரு? ஏதோ நீ தப்பு பண்ற. ஆனா எங்க பாஸ்டரோ ஒரு ஆண்டு காலம் நான் கண்டுபிடிக்கல. அதான் பெரிய பிரச்சனை. அவங்க தப்பு பண்ணல. 2 வருஷமா எனக்கு தெரியல. 2 வருஷம் பாருங்க, எனக்கே தெரியல. 2 வருஷம் ஆச்சு எனக்கு கண்டுபிடிக்கல. அவங்க எனக்கு தெரியாம ஒரு காரியத்தை என்ன பண்ணாங்க, சேமிச்சு வைக்கிறாங்க. ஆனா எனக்கு தெரியாது. நான் உலகத்து மனவாளன். நான் உன்னத மனவாளனுக்கு அவங்க பண்ற சேமிப்பு எல்லாமே தெரியும். அவர் கண்களுக்கு முன்பாக நான் நிர்வாணியா இருக்கிறேன். நான் வீட்டுக்கு தாவது கிடைச்சப்பா நான் பூமிக்கு அடியில படுக்க போட்டாலும் உனக்கு தெரியுதா ஆண்டவரே? அல்லேலூயா. நீ மறைந்திருந்து செய்ய காரியம் எல்லாம் தெரியும். மனுஷனுக்கு தெரியாது. உன் பாக்குற உறவுக்கு தெரியாது, அப்பாவுக்கு தெரியாது, அம்மாவுக்கு தெரியாது, உன் பிள்ளைகளுக்கு தெரியாது. ஆனா கர்த்தருக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சீங்க. அவருக்கு தெரிஞ்சபடினால நீ சொல்லு, உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் யாருக்கு இருக்கிற பக்கத்துல நம்ம சொன்னோடனே வேலைக்கு டைம் ஆச்சு, டைம் பாப்பா. வேலைக்கு போனா துரிதம் கால் அப்படியே நீட்டிட்டு போவோம். எப்படிதான் போவோம்? ஆமா, வேலைக்கு போனா 4 கால் பாய்ச்சல விடுவோம். சபைக்கு வரணும்னா அடிமேல அடி வச்சு பகல கேட்கறதுக்கு ரொம்ப தானே. ஆனா பாட்டுதான் சபையில பண்ண போதும். அப்படியே நானு சபைக்கு வர சொன்னி ரேஷன்ல பணம் கொடுக்குறாங்கடா. 6 மணிக்கு நான் பார்ப்பேன். காலையில 9 மணிக்கு தான் கடை இருப்பான். 5 மணில இருந்து என்ன ஆயிடும்? நைட்டு தூக்கமே வராது. 2000 ஆனா ஆண்டவரை பார்க்கணும் தூக்கமா வருது. பக்கத்துல கைப்பற்றுகள் இருதயத்துல அவர் துடிப்பா இருப்பாரு. அவர் ஏக்கமா இருப்பாரு. எப்ப விடியும் என் மனவாளனை எப்ப பார்ப்பேன், என் வீட்டுல போய் எப்ப அவரை துடிப்பேன், அவர் எப்ப ஆராதிப்பேன், அவர் முகத்தை அபிஷேகத்துல எப்ப நிரம்பி பார்ப்பேன். ஸ்தேவான் பூமியில வாழும் போதே பரலோகத்தில் இருக்கிற இயேசு மாணவரை கண்டு விட்டார். நம்ம எத்தனை பேர் பார்த்துக்கிறோம் இல்லையே? சில நேரத்தில் அவர் பிரசன்னத்தை நீங்க உணர்றோம். ஆனா முழுமையாய் அவரை தேட உன் இருதயத்தை ஒப்பு கொடுத்து அவரை தேடும்போது அவரை கண்டு விடுவாய் பூமியிலே. யாரும் சொல்றது ஆண்டவரை பார்க்க முடியாது. என்ன சொன்னாலும் வேதத்துல காட்டுங்கப்பா. வாப்பா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆவது அதிகாரம் 55வது வசனத்துல பாரு. ஸ்தேவான் பூமியில இருக்கும் போதே பரலோகத்துல இருக்கிறவர் பார்க்கலாம். ஹல்லேலூயா. உன்னாலேயே முடியும். ஆனா ஆவியில நிரம்பத்தக்கதான ஆண்டவரிடத்துல கேளு. ஹல்லேலூயா. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் நான் ஓடி ஓடி உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் நான் ஓடி ஓடி நாட்கள்லாம் ஓடி ஓடி உழைச்சிட யாருக்கு? யாருக்குப்பா? உங்களுக்காக இல்லை. உங்களுக்கு ஓடி உழைக்கிறதுக்கு அவர் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டாரு. இன்னைக்கு தேவனை சந்திச்சு வச்சுட்டாரு. உன்னை படைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த தேதியில, இன்னைக்கு என்ன தேதி? ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி. உன் ஆகாரத்தை, உன் ஆடைய, உனக்கு தேவையான எல்லா காரியத்தையும் தேவன் என்ன பண்ணாரு? உண்டாக்கி வச்சுட்டாரு. நீ ஓடி உழைச்சுதான் இதெல்லாம் சம்பாதிக்கணும் இல்ல. ஆண்டவர் எல்லாத்தையும் முன்னாடி என்ன பண்றாரு? சம்பாதிச்சு வச்சுட்டாரு. அப்ப நல்லா புரிஞ்சுங்க. அப்ப யாருக்காக நீங்க ஓடணும்? இது ஆண்டவருக்காக ஓடணும். ஆண்டவரே, என்னை ஜீவனோடு கூட வைத்திருந்த நன்மை செய்ய உமக்காக நான் ஓடுகின்ற கால ஆண்டவரே. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன்.
அடைத்தீரே உன் சேவைக்கு. அப்போ யாருக்கோசம் தான் ஓடணும்? இன்னைக்கு ஓடுறதும் அவருக்காக. ஆண்டவர் ஓடும். ஆண்டவர் எத்தனை பேர் பிணையாரியா படுத்திருக்கிறோம்? மத்தியானம் 2:30 மணிக்கு பார்க்கணும். இவ்வளவுக்கும் எப்படி உங்களுக்கு எதுவும் நடக்க வச்சு கூட்டு போனா என்ன பண்ணலாம்? இங்க இருந்து கீழ்பாக்க வரைக்கும் நடந்து வாங்கன்னு சொன்னா எத்தனை பேர் வருவீங்க? ஒரு வேற வேலையில பரவாயில்லப்பா, கத்த நல்லவருப்பா, 2 3 ஏசப்பா நல்லவர், ஏசப்பா நிச்சயம் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அது இல்லையா? ஆனா அப்படி ஏசப்பாக்கும் போகல. ராணிக்கு மேலாக இருந்தாலும் கத்த நடத்துறாரு. அது இல்லையா? எல்லா காரியத்தையும் கத்த செய்யறாரு. நம்ம மருத்துவமனை ஊழியத்துக்கு கூட்டு போயிட்டு அங்க போயிட்டு என்ன பண்ற? நம்ம ஒரு பெரிய ப்ராசஸ் எல்லாம் பண்ணல. வினையாளிகள் மீது கரத்தை வச்சு ஜெபம் பண்றோம். கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். அதற்கு அதிகாரியாய், அதற்கு எஜமானா தேவன் யாரை நியமிச்சு வச்சிருக்கிறாரு? பக்கத்துல விஷயம் உண்மைதான். பிரசன்னம் அவர் தான், சுகம் கொடுக்கிறவர் அவர் தான், சகலத்தையும் செய்யறவர் அவர் தான். பேர் யாருக்குதான்? ஒரு நாள் நீங்க போ சொல்ல, நீங்க கையை வச்சு ஒரு பிணையாளிக்கு சுகமாயி அவன் சொல்லுவான், ஆண்டவர் நிச்சயமாவே நல்லவர்னா, நான் சுகமாயிட்டேன்னு சொல்லும் மொத்தம் உன் மேல இருக்கிற தேவனுடைய அபிஷேகம் உனக்கு தெரியும். அன்னைக்கு உனக்கு சுத்தி இருக்கிறவங்க பாப்பாங்க பாருங்க, ஒரு பார்வை பாருப்பா பிரதர் கையை வச்சாரு, கையை வச்சு மிராக்கிள் நடந்தது. சகோதரி கையை வச்சாங்க, அவங்க கையை வச்சு அற்புதம் நடக்குது. அற்புதத்தை செய்தவர் யாரோ? பேர் யாருக்கு? அற்புதம் செஞ்சது யாரு? சத்தமா சொல்லு. ஆனா பேர் யாருக்கு? நிறைய நேரம் யோசனை, ஆண்டவரை தகுதி இல்லாத என்ன கொண்டு இந்த இடத்துல வச்சுட்டு தகுதிப்படுத்திக் கொண்டு இருக்கிறவர் நேர் அல்லவா, மேன்மை நிறைந்தவர் நேர் அல்லவா, அவருக்காக ஓடுவதற்கு இப்ப பண்ணோம். உயிர் வாழும் நாட்கள் ஓடி ஓடி உயிர் வாழும் எதை மறக்க கூடாது? ஆண்டவர் நமக்கு வச்சுக்கிற ஊழியத்தை ஒரு நாளும் மறக்க கூடாது. எதை ஒன்னாலும் மறந்துரு. நன்மை செஞ்சவங்களை மறந்துரு, நண்பர்களை மறந்துரு, உறவுக்காரங்களை மறந்துரு, தாயை மறந்துரு, தகப்பனை மறந்துரு, எல்லாரையும் மறந்துரு. ஆனா உனக்கு நன்மை செய்த தேவன் ஒருவர் இருக்கிறாரு, அவரை மறக்கவே மறக்காத. அது மட்டும் இல்லாதபடிக்கு உனக்கு வைத்து இருக்கிற அவர் கொடுத்த எந்த வேலையும் மறக்காது. ஏசப்பா கழுத மேல இருக்கிற வரைக்கும் தான் கழுதைக்கு மதிப்பு. சும்மா அவங்க கொண்டு வர மாட்டாங்க. அவங்க துணியை பிரிச்சு கலையை பிரிச்சு போட்டு உன்னை பார்த்து சொல்லுவாங்க, ஓசன்னா ஓசன்னான்ட்டு உன்னை கூட்டு வர மகிமையே வித்தியாசமா இருக்கும். கழுத நினைச்சிடக்கூடாது நம்ம நடக்கிறதுனால தான் நமக்கு துணி போடுறாங்க. இல்ல இல்ல, கஷ்டம் மேல இருக்கிறதுனால தான் கனம் பண்றாங்க. அல்லேலூயா. அதனால கழுதிக்கு நல்லா இருக்கணும். ஆண்டவரே, நான் உன்னை சுமந்து செல்ல வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆண்டவரே, நீ மேல என் மேல இருக்கிற வரைக்கும் அத்தனை ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆண்டவரே, வாடி போடி கூப்பிட்டுலாம் வாங்க சிஸ்டர் என்னடா அப்படின்னு சொன்னா இப்ப வாங்க பிரதர்ன்றான். நீங்க போய் யாரும் என்ன பிரதர்னு கூப்பிட்டு சொல்ல, இப்ப அவங்களே என்ன பண்றாங்க? பிரதர். இந்த கணம் எங்க வந்து சொல்லுங்க, கர்த்தர் மேல இருக்கிறபடினால சாதாரண கழுதியா இருந்தவங்க போய் கழுதியா மாத்திட்டாரு. இப்ப ரெஸ்பான்சிபிலிட்டி உனக்கு என்ன ஆச்சு? அதிகமாயிடுச்சு. அண்ணன் கை வச்சா, அக்கா கை வச்சா, பிரதர் ஒரு பிரேயர் பண்ணிட்டோம் பாருங்களேன், நம்ம வீடு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் யாரு? கர்த்தர் தானே. அந்த கர்த்தரை பார்க்க வேண்டுமானால் முதல்ல பரிசுத்த ஆவியானவரை கேளு. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, என்ன இருப்போங்கப்பா, நான் இந்த பூமியில இருக்கும்போது உன்னை பார்க்கணும் ஆண்டவரே. அதெல்லாம் நீ பார்க்க ஆரம்பிச்சுன்னா பூமியை குறிச்சு நினைக்க மாட்டீங்க. பூமிக்கு நினைவுகள் உங்களுக்கு நித்தம் வெறுப்பா இருக்கும். என்னடா இது? அல்லேலூயா. எது கிடைச்சாலும்
எது கிடைச்சாலும் பாருங்க, சீமானாய் தேவன் ஆபிரகாமை வச்சுக்கிறாரு. அவர் கூடாரத்துல உட்கார்ந்து பார்த்துருக்கிறார். எப்ப ஆண்டவர் வருவாரு, எப்ப ஆண்டவர் வருவாரு, எப்ப ஆண்டவர் வருவாரு. அவர் பார்வை என்ன ஏற்கனவே ஆண்டவர் வந்ததை பார்த்தது கடகடகன்னு ஓடி போய் அந்த மாதிரி என்ன ஆசீர்வதிங்க. யார் செய்வாங்க? பெரிய பணக்காரன், 318 வேலைக்காரங்க உடைய பணக்காரன். ஆடு உண்டு மாடு உண்டு. அந்த தேசத்துல சீமான் என்ற அவருக்கு பேர் உண்டு. ஆனா அவனுக்குள்ள என்ன இருக்குது? அவருக்குள்ள என்னமா இருக்குது? தாழ்மை இருக்குது. தரிசனம் உடையவனிடத்துல தாழ்மை இருக்கும். தரிசனம் கண்டவன் அதை பார்க்கணும்னு வச்சுக்க, அவனுக்குள்ள இருக்கிற தாழ்மையை பார்க்கணுமே. மன வேற்றுமை இருக்காது, அவனுக்குள்ள எக்ஸ்ட்ரா எந்த காரியம் இருக்காது. அவன் சொல்லுவான், அடிமையானவரே என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே, அடிமையானவரே என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே, தெய்வமே 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 அவனுக்குள்ள என்ன இருக்காது? இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. அவ்வளவு கேட்டா தானே சொல்லுவாரு, சிலுவையில் அறையுண்டேன், இனி நான் அல்ல. நானும் இந்த மனுஷனை சாவடிச்சிட்டாரு, இனி உள்ள யார் இல்ல? நான் இல்லப்பா, நீங்க இருக்கிறீங்க. அவர் உனக்குள்ள இருந்தா இங்க இருந்து அன்பு புறப்படும், கனிவு வரும், இரக்கம் வரும், தயவு வரும், இன்னும் கர்த்தரை தேடணுன்ற இருதயம் இருக்கும். அது உள்ள இப்போ நிறைய பேருக்கு நான் தான் அப்படிங்கிறாங்க, கர்த்தரை தேட மாட்டேன், திமிரு தலைக்கேறி கர்த்தரை தேடக்கூடாது. அப்படி கடின இருதயத்தோடு கூட இருக்கிற காரணம் உள்ள சுயம் என்ன சாகடிச்சு வர ஜெயம் உள்ளே வரட்டும். ஆண்டவர் உள்ள வருவாருன்னா உனக்குள்ளே தேவனுடைய அன்பு வெளிப்பட்டு விடும். தேவனுடைய அன்பு இருக்கிறவன் எல்லாரையும் அரவணைத்துக் கொள்ளும். ஒருத்தரையும் புறம்பே என்ன பண்ண மாட்டான். அதெல்லாம் எப்படியாவது நான் அனுபவிச்சு என் ஆண்டவரை, என் தம்பி அனுபவிக்கிறோம், என் தங்கச்சி அனுபவிக்கிறோம், என் சகோதரி எல்லாரும் அனுபவிக்கணும்னு நினைப்பான். ஸ்தேவான் அதைதான் நினைச்சான். அவன் பார்வை எல்லாம் பலத்துக்கு நேராக இருக்கிறது. பரலோகத்துல வீற்றிருக்கிறவரை பார்த்து விட்டான். அவன் வாழ்க்கையின் முழு அச்சீவ்மெண்ட் அதான், ஆண்டவரை பார்க்கணும். எதற்கோ இங்க வந்தான், அவன் காரியத்தை தேவன் மாத்தினாரு. நீங்க எதற்காக என்ன பிரச்சனை உள்ள வந்தீங்கன்னு தெரியாது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன்னை ஊழியக்காரியை மாற்றி என்னுடைய அன்பை பிறருக்கு நீ சொல்லத்தக்கதாக உன்னை கொண்டு வருவதற்காக தான் அழைச்சு வந்த. அநேகருக்கு நீங்க ஆசீர்வாதமாவும் ஆச்சரியமாவும் அடையாளமாகவும் இருக்க வேண்டும். அங்கே நடக்கின்ற காரியத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 7:50 மறுபடியும் வாசிங்கம்மா. அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனா வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பரிசத்திலே இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டான். அல்லேலூயா. நம்ம தரிசனத்தையே பார்க்கறது எத்தனை பேர் தரிசனம் பார்த்தீங்க? சரி, கடந்த நாட்களிலே வந்த வசனத்துக்கு நேரம் கொஞ்சம் உங்களை திருப்புறேன். மறுபடியும் ஒரு மனுஷனை காண்பித்து கொடுத்த ஒருவேளை தரிசனத்தை கண்டவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்ற கொஞ்சம் உங்களுக்கு அனுபவத்தோடு கூட காண்பித்து கொடுத்து நான் முடிக்க விரும்புறேன். வருகின்ற வாரத்துல தொடர்ந்து பேசுகின்ற, அதனால இந்த நாட்கள்ல நாம் தெரிந்து கொள்ளத்தக்கதாக எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் அதே நடவடிக்கையின் 7வது அதிகாரத்தில் 15வது வசனத்திலிருந்து வாசிங்கம்மா. அந்தபடி யாக்கோப்பு கடந்த நாட்களுடைய அந்த முடிவிலிருந்து கொண்டு வர, அந்தபடி யாக்கோப்பு எகிப்துக்கு போனான். அவனுடைய பிதாக்கள் அவனும் தம்முடைய பிதாக்களும் மரித்து அங்கே இருந்து சீக்கேமுக்கு கொண்டு வரப்பட்டு ஆபிரகாம் சீக்கேப்பின் தகப்பனாகிய ஏமோருடைய சன்னதி இடத்தில் ரொக்க கிரயத்திற்கு வாங்கி இருந்த கல்லறைகள். நல்லா புரிஞ்சுங்க, நாம் பணம் பெருத்து வாழ்ந்தா கூட என்னுடைய முடிவு எங்கதான் இருக்கணும்? என் தேவனுக்குள்ள இருக்கணும். நான் சிலதுதான் பாத்துக்கிறீங்களா, சிலதுதான் கர்த்தருக்குள்ள இருந்துருப்பாங்க, ஆனா செத்த கடைசியில அடிச்சுப்பான். எதுக்கு? சாங்கியம் செய்யணும்டா, இல்லன்னா
அட பாவி, இருக்கும்போது அவனை கர்த்தருக்குள்ள நடத்துறதுக்கு எவனும் அச்சிக்கலையடா. இருக்கும் பொழுது அவன் நல்வாழ்வா நடக்கணும் எவனும் அடிச்சுக்கலையடா. இருக்கும் பொழுது அவன் கட்ட பழக்கத்துல இருக்கிறானு அதை மாத்தணும் எவனும் அடிச்சுக்கலையடா. செத்துல பிறகு 10 பேர் வந்து சுத்தி நின்று சண்டை போடுவான். இவர் எதுல புதைக்கலாம்? எதுல புதைச்சா என்ன? புதைக்கலாமா எரிக்கலாமா? அல்லேலூயா. யாக்கோபாகட்டும் யோசேப்பாகட்டும் நல்லா தெரியும், என் முடிவு கூட தேவனுடைய சமூகத்துல இருக்கட்டும். அல்லேலூயா. அவன் பாருங்க, அவன் சொந்த பூமியில புதைக்கப்படுவதற்கு என்ன பண்ணாங்க? சொல்லலாம் பிரதர், சாவு கூட இருக்கும்போது சாவை பத்தி பேசாதீங்க பிரதர். அவன் பூமியே வாங்கி வச்சுக்கிறான், கல்லறையே யார் வாங்கி வச்சுக்கிறது? அல்லேலூயா. அப்போ இவங்க செஞ்சுக்க கூடாதுல்ல, அவங்க மட்டும் ஏன் செய்யறாங்க? கர்த்தரை தேடி வரவங்களுக்கு உங்க ஆரம்பமும் தெரிய முடியுது. அப்பதான் உங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கான அர்த்தம் தெரியும் உங்களுக்கு. நீ ஆரம்பத்தில் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், கர்த்தருக்குள்ள வந்து உன் காரியம் மாற்றப்பட்டு இருக்கும், நீ பலனா நடந்திருப்ப. நல்லா புரிஞ்சுக்க. ரூத் யாருன்னு தெரியுமா? நகோமியுடைய மருமக. இப்போ ரூத் தன் பேர பிள்ளைகளுக்கு யார சொல்லி கொடுத்திருப்பாங்க? இன்னைக்கு இயேசு கிறிஸ்து யாருமா சொல்லி கொடுத்தது? யார் சொல்லி கொடுத்து சொல்லுங்க? நகோமி சொல்லி கொடுத்தாங்க. நான் மோவாபிய ஸ்திரீ, எனக்கு ஒண்ணும் தெரியாது, இயேசுவை பத்தி ஒண்ணும் தெரியாது. உன் ஜெனரேஷன் உன்னை குறிச்சு பேசணும். வாழ்க்கை கரட முரடா இருக்கட்டும், இப்படி ஒன்னால போகட்டும், நீ மறைந்த பிற்பாடு உன் ஜெனரேஷன் சொல்லணும், இவர்களால, இந்த அப்பாவால, இந்த தாத்தாவால, இந்த முப்பாத்தனால என் குடும்பம் ரட்சிக்கப்பட்டு என் ஜீவனுக்குள்ள நாங்க கடந்து வந்தோம்னு சொல்லிட்டு உன்னை குறித்து சொல்லத்தக்கதாக உன் வாழ்க்கை மாறுவதை அநேகர் பார்க்கிறாங்க. நீ பார்க்கணும். அல்லேலூயா. எப்படியோ வாழ்ந்த எப்படி இருக்கிற வரைக்கும் சிலதான் சொல்லுவான், இருக்கிற வரைக்கும் ஜாலியா இருக்கிறனோ. அல்லேலூயா. எங்க அப்பா வாழற வரைக்கும் நல்லா வந்தாரு, சாவும் போது சாவு எடுத்துக்கு காசு இல்லை. எங்க அப்பா சொல்லுவாரு, நான் செத்தா கூட பேங்க்ல இருந்து பணம் வரணும்னுவாரு. விசுவாசிங்க கொடுத்துதான் அவரு சாவியை எடுத்து போட்டோம். சொல்றதுக்குன்னா தப்பு இல்லை. விசுவாசிங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க, ஐயா நீங்க வச்சுங்க. அப்படிதான் எடுத்தேன். கர்த்தர் அப்படிதான் எடுக்கிறதுக்கு கருவ பாராட்டினாரு. அல்லேலூயா. ஆனா அவரை நாங்க கல்லற தோட்டத்துல கொண்டு புதைச்சி ஒரு சிலுவையை நட்டு பேர் வேற எழுதிட்டோம், செல்வராஜ். பக்கத்துல வேற போட்டு வரணும், இல்லைன்னா வேற யாருன்னா செல்வராஜ் ஆயிட போதுன்ட்டு. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. நம்ம முடிவையும் என்ன பண்ண பார்த்தாதான் நம்ம வாழ்க்கையினுடைய அனுபவம் தெரியும். எங்கேயோ வாழ்ந்து கொண்டு இருந்தேன் நானு, என் ஆண்டவர் எப்படியோ கொண்டு வந்து மாத்தி என்ன பண்றாரு, என்ன நடத்துக்கிட்ட வழி வித்தியாசமா இருந்தது. நானே துக்கப்படல, என்கிட்ட பாவம் இல்லை, நான் பரிசுத்தமா இருந்தேன். அங்க நடக்கிற காரியத்தை பாருங்க. அங்க எகிப்துல இருந்து கூட்டு வரப்பட்டாலும் மறுபடியும் அவங்க முடிவுக்கு எங்க வந்துட்டாங்க? வேதம் சொல்லுகிறது, வாசிங்கமா. ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்ட அருளின் வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா ஆபிரகாமுக்கு ஒரு தரிசன தேவன் கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? குழந்தையே இல்ல, வானத்து நட்சத்திரங்களை அண்ணாந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தவரு கூட்டு போயிட்டு நட்சத்திரத்தை காட்டுறாரு. ஏன் நட்சத்திரத்தை காட்டுற சொல்லுங்க? நீதியை செய்கின்றவர்கள் நட்சத்திரத்தை போல இருப்பாங்களாம். நீங்க வானத்தில் பாக்குறீங்களா நட்சத்திரம் எல்லாம், அதெல்லாம் நீதியை செய்தவர்களுடைய அடையாளங்கள். வேதம் சொல்லுது, நான் சொல்றேன். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பேரிட்டு அழைக்கிறார். ஒரு தானியல் அப்படின்னு அழைச்சா ஒரு நட்சத்திரம் வரும் கூட இருக்கு. அவர்களாம் நீதியை செஞ்சவங்க. பக்கத்துல போய் சொல்லு, நம்ம நீதியை செய்யறோமா? கேளுங்க. நான் நீதி செய்யறது நீங்க கேட்கணுமே. அல்லேலூயா. நீதியை செஞ்சு பாருங்க, நட்சத்திரங்களை போல என்னைக்குமே பேசப்படுவீங்க. அதனாலதான் ஆண்டவர் கூட்டு வானத்தை நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் என்ன, அது போல உங்க ஜெனரேஷன் இருக்க சொன்னாரு. அப்போ அவருக்கு என்ன இல்ல? கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க. கேள்வி கேட்டா பதில். அப்ப ஆபிரகாமுக்கு என்ன இல்ல? இல்ல. ஆனா சீமோனா இருக்கிறாரு. ஆண்டவர் கூட்டு என்ன பண்றாரு? வா, நான் உனக்கு பிள்ளை கொடுக்குறேன். ஆனா உன் ஜெனரேஷன் 400 ஆண்டு காலத்தில் எகிப்தில் என்ன பண்ணுவாங்க? அடிமையா இருப்பாங்க. அந்த தரிசனத்தை குறிச்சுதான் அங்க போடப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? வாசிங்கமா பார்க்கலாம்.
ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்கு தத்தம் நிறைவேறும் காலம். அங்க ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். 400 ஆண்டு காலங்கள் உன் பிள்ளைகள் எங்க இருப்பாங்க? எகிப்துல அடிமையா இருப்பாங்க. 75 பேரை உள்ள போனா 30 லட்சம் பேரை பெருகிட்டாங்க. எத்தனை வருஷத்துல? 400 வருஷத்துல எத்தனை பேரை உள்ள போனா? 75 பேர் தானே அங்க போடுது. என்ன போடுது? வாசிப்போமா? எத்தனை பேரை உள்ள போனாங்க எடுத்து வாசிப்போம். 7வது அதிகாரம், சரி, அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்துல 14வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். பின்பு யோசேப்பு தன்னுடைய தகப்பன் யாக்கோபுக்கும் தன்னுடைய இனத்தார் யாவருமாகிய எத்தனை பேரு? 75 பீப்புள் போனாங்க. 400 வருஷத்துல அவருடைய பெருக்கம் அதிகமாகி போனது. அவங்க என்ன பண்ணாங்க? தேவ பிள்ளைகளை உருவாக்குகின்றார்கள். தேவ பிள்ளைகளை நினைச்சாங்க. 390வது வருஷம் நடக்க போது மோசே மோட்சின்னு போயிட்டான். எத்தனாவது வருஷத்துல? ஏன்னா 400 இன்னும் 10 வருஷத்துல என்ன நடக்கணும்? 400வது வருஷத்துல விடுதலை அடையல இல்லையா? இல்ல, நடக்கல. 390 வருஷம் வரும் பொழுது, அந்த நாட்கள் கிட்டே சமீபித்து இருக்கும் பொழுது மோசே அந்த பட்டணத்தை விட்டு மீதியான் தேசத்துக்கு போயிட்டான். இப்போ மோசே போய் 40 வருஷம் ஆச்சு. ஆண்டவர் ஜனங்களுடைய சத்தத்தை உங்களெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறாரு. பார்த்தவர் உடனே ஒரு காரியத்தை செய்யணும். என்ன செய்யணும்? அதுக்கு பிற்பாடு வர வசனத்தை தொடர்ந்து வாசிக்க பார்க்கலாம். நிறைவேறும் காலம் சமீபித்த போது யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா தோன்றிய காலமளவும் ஜனங்கள் எகிப்தில் என்ன பண்ணாங்க? பழுகினாங்க, பெருகினாங்க. வாசிங்கம்மா. அவர் நம்முடைய ஜனங்களை வஞ்சனையாய் நடப்பித்து தம்முடைய பிதாக்களின் குழந்தைகள் உயிரோடு கூட இராதபடிக்கு அவர்கள் அவைகளை வெளியே போட்டு குழந்தையெல்லாம் பெற்று எங்க போய் போடணும்? பக்கத்துல கை சொல்லு. உன்னெல்லாம் ரோட்ல போட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோ. அல்லேலூயா. ஆனா உன் காலத்துல என் காலத்துல இது நடக்கல. அல்லேலூயா. இன்னைக்கு உனக்கு சிறப்புமா வர்த்தா கூட நீ சிறப்பு டானிக் மாதிரியே இருக்கிறடா. பக்கத்துல கை கொடுத்து உன்னை மூடி போட்டு பெத்தவங்க மூடி வச்சு இருக்கிறாங்க. ஆனா மூஞ்சிதான் சரியில்லை. அல்லேலூயா. உன்னை அழகா அம்மாவும் அப்பாவும் வளர்த்தா கூட என்ன இல்ல? சொல்லுங்க பக்கத்துல கை வச்சு சிறப்பா தான் வளர்த்து இருக்கிறாங்க. அல்லேலூயா. அன்னைக்கு மோசே முதற்கொண்டு மோசேக்கு முன்னாடி பிறந்த எல்லாரையும் என்ன பண்ணாங்க? போட்டாங்க, வெளியே கொண்டு போட்டாங்க. அதனாலதான் மோசே என்ன பண்றாங்க பார்க்கலாமா? வாசிங்கம்மா. அவர்களை உபத்திரவப்படுத்தினான். அக்காலத்திலே மோசே பிறந்து என்ன நல்ல பத்தி உபத்திரவம் வர நாட்கள்ல மோசே எப்படி பிறந்தா? ரொம்ப அழகு. பக்கத்துல கேள்வி, அம்மாவுக்கு சாப்பிடுறதுக்கு சரியான சாப்பாடு இல்ல, சக்தி இல்ல, ஆனா நீ பிறந்தோடனே ரொம்ப அழகு. பக்கத்துல கேள்வி, என்ன அழகு இயேசுவின் கண்கள், என்ன அழகு இயேசுவின் கண்கள், அக்கினிமயமான அழகு கண்கள். என்ன அவர் கர்ப்பத்துல பார்த்ததுனால்தான் நான் பிறந்ததுல ரொம்ப அழகு. அல்லேலூயா. எனக்கு என் பொண்ணு பிறந்துச்சு. நர்ஸ் குழந்தைய தூக்கணும். நான் யார் குழந்தைன்னு விட்டேன். ரொம்ப அழகா இருக்குது அந்த குழந்தை பார்க்கறதுக்கு. ரொம்ப பொம்மை மாதிரி ரொம்ப இவ்வளவு கியூட்டா இருக்குது. யார் குழந்தைன்னு தெரியலட்டு நர்ஸ் தூக்கி போயிடுச்சு. ஏன்னா நம்மளுக்கு நம்ம கதை தெரியும் இல்லைங்களா? அது ரொம்ப சிறப்பா அழகா இருக்குது, பொம்மை மாதிரி இருக்குது. எனக்கே சந்தேகமாயிடுச்சு, ஒருவேளை நான் யாரா பணக்காரட்டு குழந்தை போறது அப்படின்ட்டு. அப்படி அவ்வளவு அழகா இருந்துச்சு. கர்த்தர் பார்க்கலன்னா பக்கத்துல கை வச்சு சொல்லு, நீ இவ்வளவு அழகா பிறந்திருக்க மாட்டேன். அப்பாவுக்கு கூட அடையாளம் தெரியல, ஆனா ஆண்டவனை பார்த்தபடினால அழகா உருவாக்கினார். அல்லேலூயா. ஆரம்பத்துல நானும் பாசம் ஒரே சண்டை. பாப்பா வயிற்றுல இருக்கும்போது சண்டை தான். ஒவ்வொரு குழந்தைக்கும் அப்படிதான். ரொம்ப அழகா இருக்கும். இவ்வளவு அழகா நம்ம அழகுக்கு இதெல்லாம் ரொம்ப மேல் இல்லையா?
அப்படிலாம் உன்னை பார்த்து பார்த்தா ஆண்டவர் உருவாக்குனாரு. பஞ்ச நாட்கள தான் நீ பிறந்த, ஆனா கர்த்தர் உன்னை பிறக்கும் பொழுதே அழகா தான் படைச்சாரு. இப்ப அந்த அழகு எங்க போச்சு சொல்லுங்க? சீவி சிங்காரிச்சு சிலோனுக்கு போற மாதிரி போகுது. யாருக்கு இந்த அழகை யாருக்கு கொடுக்கணும்? இது என்னை உண்டாக்கினவருக்கு உரியது அல்லவா? உன்னை பார்க்கும் போது சொன்னேன், உன்னை பார்த்தா தேவ பிள்ளை மாதிரியே இருக்குது. நீ அடிக்கிற பெயிண்ட்டும், நீ பூசுற வர்ணமும், நீ பிறக்கும் போதே அழகு. பார்க்க நீ பிறக்கும் போதே அழகுதான். எல்லா பிள்ளைகளும் அப்படிதான். நான் ஒருத்தர் மட்டும் சொல்லக்கூடாது. எல்லா பிள்ளைகளும் நீங்க பிறக்கும் போது ரொம்ப அழகு. எப்ப தெரியுமா அழகுல குறை வச்சு? எப்ப சொல்லுங்க, எப்ப சொல்லுங்க? அழகுல எப்ப குறை வச்சியா? நீ எப்ப அதை இழுப்பி முழுப்பி அதை டிசைன் நீ பண்ணியோ அப்பயே உன் அழகு போச்சு. அவர் பார்த்து பார்த்து உங்க உருவாக்குனாங்க. பூமி எங்கும் முலாவும் கண்கள், அதன் குடிகள் மேல 6000 கண்கள். அவர் பார்த்து 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 வந்து உங்க உருவாக்கினார் இல்லையா? நீங்க அப்படி எல்லாம் வந்து உருவாக்கிதான் மோசே பார்த்தாங்க எப்படி இருக்கிறாரு. ஆனா அங்க ரொம்ப வேலை வாங்கிக்கிறாங்க, அங்க ரொம்ப வேதனைப்படுத்துறாங்க, அங்க துக்கமா இருக்குது. இது எல்லாத்தையும் காட்டிலும் மோசே பிறக்கும்போது ரொம்ப அழகா இருக்கிறாங்க. இவ்வளவு போராட்டத்துல ஒரு குழந்தை அழகா பிறகுமா? சில நேரத்துல சொல்லுவாங்க, அம்மாக்கு ஏதாவது ஒரு கஷ்டமா இருந்துச்சுன்னா பிள்ளைங்க கையை பாத்தீங்கன்னா நிறைய கோடுகள் இருக்கும். சரிதா? கோடு இருக்குது. அது ஏன் தெரியுமா? அம்மா உள்ள மனசளவுல கஷ்டப்பட்டாங்கன்னா பிள்ளைங்க பிரஷர்னால கையை இப்படி மூடிப்பாங்க, ரொம்ப அழுத்தமா மூடிப்பாங்களாம் வயிற்றுல இருக்கிற பிள்ளைங்க. அப்ப கஷ்டப்படுற அம்மாக்கு பிறந்த குழந்தைங்கன்னா உடனே ஒருத்த கையை பார்க்கலாம். நாளைக்கு போய் நாடி ஜோசியில பாத்துற அப்படின்னா நம்மால நினைச்சுட்டா இதுதான் என்ன ரேக. இப்ப ரேக பார்க்க ஆரம்பிச்சிட்டான். டேய், உன் பிரச்சனையில பிறந்தடா நீ, ஆனாலும் இன்னைக்கு அழகா உன்னை பிறப்பு எடுக்க செய்தவர் தேவனே. இந்த கருத்துல கோடி எதுக்கு நம்ம கொடுத்துக்கிறாரு? இவ்வளவு பிரச்சனை நீ பிறந்த போதும் உன்னை உரு அழிந்து விடாதபடிக்கு உன் கருவை காப்பாற்றி உன்னை பூமிக்கு கொண்டு வந்தவன் நான் என்பதை அடையாளப்படுத்துவதற்காகத்தான். கூட பார்க்கும்போது ஆண்டவர் பசங்க, ஆண்டவரே எத்தனையோ போராட்டத்துல பிறந்தாலும் என்ன அழகா பூமிக்கு கொண்டு வந்து ஆண்டவரே ரொம்ப நன்றி ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்லிக்கிறீங்க? நம்ம ஆண்டவர் தான் இப்ப போய் பார்க்கறோம். இது ஆயில் ரேக. அப்புறம் நான் சொல்லுவேன், நீ பிறந்த கூட நீ பிறந்து என்ன பண்ற? நல்லா சொல்ல. ஒண்ணு வீட்டுக்கு பிரயோஜனமா இருக்கணும். வீட்டுல கேட்டா சாட்சியாக சொல்றாங்க. சாட்சியின் புத்தகம் 1-2 ஆரம்பிக்கிறாங்க. முடிவு பரியந்தம் இப்படிதான் இருக்குது. சரி, நீ தான் இப்படி இருக்கிற பார்த்தா உன் அடுத்த ஜெனரேஷனுக்கு சாட்சி, அடுத்த ஜெனரேஷனுக்கு சாட்சி. இப்ப அப்பா அம்மா தான் உங்க கையை பாத்துங்க. பாத்துட்டீங்களா? என்ன ரேக தெரிஞ்சது? எனக்கு கர்த்தர் என்னை கொண்டு வந்த ரேக மட்டும்தான் தெரிஞ்சது. தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே உன்னை பரிசுத்தப்படுத்தினேன். எப்படி உன்னால இருந்திருக்கலாம் நீ அம்மா வயதில். ஆனா உங்க பொண்ணு வரும்போது தேவன் பார்த்து பார்த்து அழகா கொண்டு வந்தபடினால்தான் பிரதர் நீ எவ்வளவு அழகா இருக்கிறீங்க பிரதர். பகவத் சொல்லுங்க, நீங்க ரொம்ப அழகுதான். ஆண்டவர் உன்னை பிறப்பித்தபடினால நீ அழகுதான். அல்லேலூயா. ஆண்டவர் கண்கள் உன்னை பார்த்தபடினால நீ அழகுதான். இப்ப நீ அதை என்ன பண்ணாத மேலும் அழகு விட்டுன்னு சொல்லிட்டு ஒரு காரியமும் பண்றாங்க. அங்கே வேதம் சொல்கிறது, வாசிங்கம்மா. அக்காலத்திலே மோசே பிறந்து 3 மாதம் அளவும் 3 மாசம். அன்னைக்கு எல்லாரும் என் குழந்தை பிறந்துச்சுன்னா தூக்கி எங்க போட்டுனோம்? இப்போ பொண்ணு பிறந்தா தூக்கி போட்டுறாங்க. பொண்ணு ஐயோ பொண்ணா அப்படின்றாங்க. பொண்ணுதான் இல்ல, பொண்ணுனா அவ்வளோ. அப்ப பையன் பிறந்தா தூக்கி போட்டுணும். அப்படி அந்த காலத்துல நீங்க பிறந்திருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம்டாப்பா. அப்புறம் பையன் வேணாம், இப்ப என்ன வேணாம்? பொண்ணு வேணும். பிறந்தா கூட பையனாதான் பிறக்கட்டும். பிறந்தாதான் உங்க தலையை வச்சு ஆட்டுறது உங்களுக்கு தெரியும். ஜிங்கிள் பெல் தான் உங்களுக்கு. அந்த நாட்கள்ல அப்படி இல்ல. மோசே பிறந்த நாட்கள்ல எல்லா குழந்தைக்கு எங்க போட்டுனோம்? வீட்டுக்குள்ளேயே இருக்க கூடாது.
அன்னைக்கு இருந்த அந்த ஆவி இருந்ததுனால பசங்க என்ன பண்ண மாட்டானுங்க, வீட்டுக்குள்ளேயே இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. கவனிங்க, அன்னைக்கு அப்படியெல்லாம் இருக்க வேண்டிய உன்னை தேவன் அரவணைத்து பாதுகாத்து காப்பாற்றினது எதற்கு? எதுக்குப்பா சொல்லுங்க, எதுக்கிட்டு? நீ ஊர் சுத்தத்துக்கு பிரதர், நீ என்ன பண்றதுக்கு? அதுக்கா? நீ தேவனுக்கு சாட்சியா இருப்பதற்காக, தேவன் உன் மீது வைத்த அன்பை மற்றவர்களுக்கு சொல்வதற்காக, அங்கே மற்ற யாருக்கும் கிடைக்காத கிருபை உனக்கு கிடைச்சத. ஒருவேளை வயிற்றிலேயே நீ இருந்த பிரச்சனைக்கு உங்க அம்மா கருவழிச்சிருந்தா இன்னைக்கு உருவாய் வந்திருப்பியா? கருவிலே உருவான நான் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே, என்னவோ செய்தேனோ தெரியவர், என்னை வரவாய் அன்பு வைத்தீரே. கருவிலே உருவான நான் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே, என்னவோ செய்தேனோ தெரியவர், என்னை வரவாய் அன்பு வைத்தீரே. ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயனானெல்லாம் உம்மை ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயனானெல்லாம் உம்மை ஆராதிப்பேன் நான். காப்பாத்துதெல்லாம் யாருதான்? அறிவிலே உருவான நாள் முதலா கண்மணி போல. எதுக்கு? கேளுங்க கேளுங்க, எதுக்கு? எதுக்குமா? ஆராதிக்கிறதுக்கு தானே, ஆண்டவருக்கு எடுத்துக்கு தானே, ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக தானே. இங்க வந்தா பேசுது, சபையில வந்தா பேசு. இப்ப என்ன பண்ணோம்? பக்கத்துல கை சொல்லுங்க, பேசாத. அவர் பார்த்துட்டே இருக்கிறாரு, டப்புன்னு மைக்க திருப்பிடுவாரு. நீங்க நினைக்கிறீங்க பிரதர் அவர் எங்கெங்கயோ பார்த்துருக்காரு, நான் உங்க எல்லாரையும் தான் பாத்துறேன். நான் இங்க வந்து கண்ணை மூடியோ ஆரம்பத்துல பண்ண கண்ணை இப்ப கண்ணை திறந்து பாக்குறேன். ஏன்னா இந்த ஆடுகள்லாம் இவங்க வந்து ஸ்ட்ரைட்டா வந்து டொம்முன்னு முட்டுது. இது முட்டி இருக்கிறவனே என்ன பண்ணுது? டிஸ்டர்ப் பண்ணி விட்டுது. இங்க சத்தியத்தை கேட்க முடியல. அல்லேலூயா. பக்கத்துல கை சொல்லு, சத்தம் போடாம கர்த்தருடைய சத்தத்தை கேளு. அங்கே நடக்கின்ற காரியத்தை பாருங்க. அக்காலத்திலே மோசே பிறந்து திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாய் இருந்து 3 மாதம் அளவும் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டார். அவனை வெளியே என்ன பண்ணாங்க? போட்டு விடப்பட்ட போது அம்மாவால இருக்க மாட்டேன், அந்த பிள்ளைகளுடைய தொல்லை தாங்க முடியல. அல்லேலூயா. இப்பெல்லாம் நிறைய பேர் 3 மாசம் குழந்தையா இருந்தீங்கன்னு வச்சுக்கலாம், கண்டிப்பா உங்களை காவால விட்டுருவாங்க. எங்க இதுல ஒரு கட்டு வைப்பா, உன்னை பெத்ததுக்கு எனக்கு தேவைதான்டா அப்படின்ட்டு. அல்லேலூயா. இது மோசே நாட்களா இருந்தா எத்தனை பேரண்ட்ஸ் உங்க பிள்ளைகளை கொண்டு முதல்ல காவால விடுவீங்க? அல்லேலூயா. எல்லாம் அப்படிதான். நம்ம நினைச்சிட கூடாது. நீ பேரண்ட்ஸா இருந்தாலும் பெற்றோர் என்ன பண்ணிருப்ப? நான் அதான் பண்ணிருப்பேன். நல்லா புரிஞ்சுங்க. அதுக்கிட்ட வந்து நம்ம மாற்றம் வரணும்னு கர்த்தர் நம்ம இப்போ அமர்த்தி அழகு பார்க்க விரும்புகிறார். அங்க வேதம் சொல்லுகிறது, அக்காலத்திலே மோசே பிறந்து திவ்ய சௌந்தரியம் உள்ளவனா இருந்து 3 மாதம் அளவும் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான். அதற்கு மேற்பட்டவன் என்ன பண்ண முடியல? வளர்க்க முடியல. யார் வீட்டுல இருந்தாரு மோசே? அம்மா யார் வீட்டுல இருந்தாரு? இல்ல சகோதரி மட்டும் சொல்லிட்டாங்க. யார் வீட்டுல இருந்தாரு? பார்வன் வீட்டுல தான் 3 மாசம். அதுதான் கவனிக்கிறீங்க. நான் பார்த்துனேங்கிற பின்னாடி நீங்க இஷ்டத்துக்கு உங்க தலை திரும்பி நேருது, அப்படியே தலையை திருப்பி வச்சிருவேன். ஒண்ணு கவனிங்க, இல்லைன்னா வெளியே தயவு செஞ்சு எழுந்து போயிடுங்க. இருக்கிறவனையும் டிஸ்டர்ப் பண்ணிருக்க கூடாது.
தன் சொந்த வீட்டிலே வளர்க்கப்பட்ட 3 மாசம். அப்ப என்ன நிலைனா, ஒரு ஆண் பிள்ளை பிறக்க கூடாது, பிறந்த வீட்டுல வச்சுக்க கூடாது, அதை சாக்கடிச்சிடணும். அந்த நாட்கள் அப்படி இருந்துச்சுன்னா, எகிப்தில் இருக்கிறாங்க, அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. அடிமைத்தனத்துல இருந்து மீள முடியாத அளவுக்கு வேதனையும் துக்கமும் வருத்தமும் நிறைந்திருந்த போது மோசே பிறக்கிறான். அம்மா கஷ்டத்துல தான் பிறக்குது, ஆனா குழந்தை ரொம்ப அழகா இருக்குது. இப்ப அம்மாவுக்கு தெரியும், மோசைக்கு நல்லா தெரியணும், இத்தனை உபத்திரவத்திலையும் ஆண்டவர் என்ன அழகா பிறக்க வச்சுக்கிறாரு, என்ன அழகா கொண்டு வந்துக்கிறாரு, இவ்வளவு தூரம் வளர்த்துக்கிறாருன்னா அது என் தாயின் தகப்பனையும் ஒரு காரியத்துல இப்ப. ஆனா உன்னை கண்ணின் மணி போல காத்த கர்த்தருக்கு என்ன செய்ய போற? என்னப்பா செய்ய போறீங்க? இங்க இருக்கிற எல்லாருக்கும் தான், சின்ன பிள்ளைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் தான். உன்னை வான நினைச்ச குடும்பம் உண்டு, உன்னை வான நினைச்ச மனுஷங்களும் உண்டு. இது எனக்கு சுமையா இருக்கண்டான்னு நினைச்ச எண்ணங்களும் உண்டு, சிந்தனைகளும் உண்டு. அதற்கு மத்தியில உன்னை தேவன் என்று ஜீவனோடு கூட அமர்ந்து வைத்திருக்கிறார்னா, இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். இவர் மரண பரியந்தம் என்னை நடத்துவார். அல்லேலூயா. நல்லா புரியுங்க. அவர் நினைச்சபடினால்தான் இன்னைக்கு மனுஷனா மனுஷியா நான் இருக்கிறேன். அல்லேலூயா. வளர்க்கப்பட்டான், தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான். வசனம் அழகா சொல்ற, காலத்திலே மோசே பிறந்த திவ்ய சௌந்தரியம் உள்ளவனா இருந்து 3 மாதம் அளவும் தன் தகப்பன் வீட்டிலே. இதுல யாரு சொன்னது? எகிப்தில வளர்ந்தாரு அப்படின்ட்டு. பார்வோன் வீட்டிலே வளர்ந்தாரு. பக்கத்துல சொன்ன பைத்தியம் சொல்லுங்க. நீங்க சகோதரர்லாம் விட்டுருங்க, சகோதரிங்க மட்டும் பைத்தியம் கேளு. இப்போ எல்லாம் திரும்பி பாருங்க, ஒருத்தர் தான் தப்பு செஞ்சாங்க, ஆனா எல்லாருக்கும் என்ன பேர் வந்துச்சு? இப்ப தப்பு செஞ்சீங்க யாரு நமக்கு தெரியும், போ சொல்ல தர்மடி அடிங்க, தப்பே கிடையாது. ஏன்னா யாரு உங்களுக்கு நல்லா தெரியும், எகிப்துல இருந்தாரு, பார்வோன் வீட்டுல இருந்தாரு. இங்க கவனிக்கலாம், எகிப்துல தான் இருப்ப நீ கடைசி நாள் வரைக்கும். இஸ்ரவேலுக்கு வரமாட்டேன், பெத்லகேமுக்கு வரமாட்டேன், இயேசுக்குள்ள வரவே மாட்டேன். அதெல்லாம் மண்டை குடலுக்கு போன பைத்தியங்க. அது கடைசி வரைக்கும் மாற தெளிவா கிடையாது. அது கடைசி வரைக்கும் பைத்தியமா தான் சொல்றாங்க. எங்க நான் ஆலயத்துல இருக்கிறேன், ஆலயத்துல என்ன பண்ணுகிறேன், ஆலயத்துல அர்த்தம் கூட பேசிக்கிறேன். எப்படியாவது உன்னை உருவாக்கணும் தேவன் என்ன பண்றாரு, மறுபடியும் பேசுற. நீ அதுக்கு இடம் கொடுக்காம இங்க உட்காந்தோம். கன்னடால நடந்தது, கேரளால நடந்ததுல இங்க உட்காந்து பேசுங்க. 311 பேர் செத்து போயிட்டாங்களாம். உனக்கு எந்த ஜீவனை கொடுத்து இன்னைக்கு தேவனை உட்கார வச்சிருந்தாரு. கொஞ்ச நாள் ஆகாது, அங்க நடந்த ஒரு சலசலப்பு இங்க நடந்து கொஞ்ச நாள் ஆகாது. ஆனா கர்த்தர் உன்னையும் என்னையும் வெளியே அடைச்சு வச்சுக்கிறாருன்னா, தேவ சமூகத்தில் அமர்ந்து நின்றோம்னா, கர்த்தாவே அந்த மரணங்களை தொடாதபடிக்கு மரணத்தை மாற்றி போட்டவரின் வாழ்க்கையில் வந்தபடியினாலே நன்றி ராஜா என்று தானே சொல்லணும். தெரியல, படுத்தவங்களுக்கும் தெரியல. அல்லேலூயா. படுத்தவங்களுக்கு தெரியல, மனுஷங்க வந்து மூடி கொண்டது, எழுந்திருக்க முடியல, கண்ணை திறந்து பாக்குறாங்க. இருட்டுல மரண இருளின் பள்ளத்தாக்கு மட்டும்தான் உங்களுக்கு தெரிஞ்சுது. கொஞ்ச நேரத்துல மரணத்தின் தூதன் வந்து ஆவிகளை எடுக்கின்ற காரியங்கள் தெரிந்திருக்கலாம். ஆனா உனக்கும் எனக்கும் தேவன் ஜீவனை கொடுத்து அடுத்தவங்களுக்கு நீ சாட்சியா நிற்கணும். சத்தியத்தை கேட்கத்தக்கதான தேவ சமூகத்துல அமர்த்தி இருந்தா உன் சிந்த வெளியே இருக்க கூடுமானால் நீ தேவனுக்கு வேணவே வேணாம். அல்லேலூயா. ஒரு சகோதரர் அழகா பேசினார். ஒருத்தன் வாரம் வருவானா ஊழியக்காரர்கிட்ட, என்னை மன்னித்து விடுங்கள், நான் பரிசுத்த ஓய்வு நாள்ல சத்தியத்தை கேட்டு போறேன், நான் நல்லா இருக்கணும் தான் போறேன், மறுபடியும் போய் பலத்துல விழுந்தேன், பாவத்துல விழுந்தேன்னு சொன்னா, நான் மறுபடியும் இப்ப அந்த ஊழியக்காரர் ஒரு நாள் என்ன பண்ணாரா, அவன் வந்தானா, அந்த மனுஷன் வந்தானா பாவம் மன்னிப்பு கேட்க. அவனை கூப்பிட்டு கேட்டாரான், அப்பா நீ ஒரு கழுதை வளர்க்க. என்ன வளர்க்கிற? கழுதை வளர்க்கிற. அந்த கழுதை போது பள்ளத்துல விழுந்துருது, நீ அதை கஷ்டப்பட்டு தூக்குற, கொண்டு வந்துற. திரும்பவும் அடுத்த வாரம் திங்கட்கிழமை போகுது, திருப்பி அதே பள்ளத்துல விழுது, மறுபடியும் கஷ்டப்பட்டு தூக்குற, கொண்டு வந்த. 3வது திங்கட்கிழமை வருது, மறுபடியும் அந்த கழுதை அதே பள்ளத்துல விழுது, அப்பையும் கஷ்டப்பட்டு தூக்கினது. 4வது வாரம் திங்கட்கிழமை வருது, மறுபடியும் அந்த கழுதை அதே பள்ளத்துல விழுது. இப்ப என்ன பண்ணுவீங்க? அடிப்பீங்களா?
சரி ஓகே ரைட்டு, 4வது வாரம் அடிச்சிட்டீங்க. 5வது வாரம் போது திருப்பி அந்த கழுதை அதே பழத்துல வந்துருது. என்ன பண்ணுவீங்க? கேளுங்க, உண்மையா மண்ணை போட்டு போட்டுரும். சில பழங்கள் நம்ம வாழ்க்கையில வரும், முதல்ல மண்ணை போட்டு மூடு, இல்லைன்னா திரும்ப திரும்ப விழுந்துனே இருப்போம். அல்லேலூயா. அந்த பள்ளத்தை மூடுறதுக்கான வழியை பார்க்கல நீ. போய் போய் மறுபடியும் என்ன பண்ற? பாவம் பள்ள மாதிரிதான். யோசேப்பு ஒரு முழம் தான் எழுந்துட்டான், மறுபடியும் பள்ளத்துல வந்தா என்ன போடப்பட்டிருக்கா தெரியும். ஒரு முழம் வந்தாலும் மரண இருளில் பள்ள தாக்கல நடந்தாலும் நான் பல்லா பக்கம் மறுபடியும் போய் பள்ளத்துல வந்துட்டு திங்கக்கிழமை போய் பள்ளத்துல வந்து சத்தியத்தை கேட்கிற வரைக்கும் சக்கர பொங்கல் மாதிரி தான் இருந்துச்சு, இனிப்பா இருந்துச்சு. கேட்டேன், மறுபடியும் கஷ்டப்பா டேப்லெட் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. கஷ்டத்துல போய் நான் பண்ணிட்டேன் சொல்லாத. அப்படி நீ இப்படியே வந்தா கர்த்தர் ஒரு நாளைக்கு என்ன பண்றாரு? உனக்கு மூடி போட்டுருவாரு. பாத்துக்கோ. அப்படிதான். ஏன்னா நம்மளாலே இது தாங்க முடியாது. வாரம் வாரம் போய் இது ஊதினே இருக்குது, இது தூக்கினே இருக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டோம். நம்மளும் ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவோம்? கர்த்தரும் அதே மனநிலை தான், திரும்ப திரும்ப சொல்லினே இருப்பாரு. நீ கேட்காம இதே மாதிரி பண்ணிட்டான்னு வச்சுக்க, ஒரு நாளைக்கு சைன் பண்ணி என்ன பண்றாரு? தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங் லார்ட்ஷிப் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு? தேங்க்யூ கொடுத்து உன்னை கேட்டாவுன்னு சொல்லுவாரு. அதனால கொஞ்சம் என்ன பண்ண, தேவ சமூகத்துல வர பிள்ளைங்க பயத்தோடு கூட கர்த்தருடைய சத்தத்தை கேளு. உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளத்தக்கதாக உன் பள்ளங்கள் எது என்று ஆண்டவர் காட்டுறாரு. அந்த பள்ளத்தை மத்த ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் என்ன பண்ற, விழுந்து கொண்டே இருக்கிற ஆவியில பலப்பட்டு நிக்க முடியலன்னா அந்த பள்ளத்தை முதல்ல மூட. ஆண்டவரை நான் ஜெபத்துல தரிக்கிறேன், இன்னும் உடலை குறைக்கிறேன், உணவை குறைக்கிறேன், பேச்சை நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சபைக்குள்ளே வந்து பேசினீங்க. உங்களுக்கு கண்டிஷன் பண்ணி மெசேஜே போல. இன்னும் நான் இப்ப முடியுது 12 மணி ஆயிடும். நான் என்ன பண்றது? இப்ப பேசினவங்க யாருன்னு சொல்லிட்டு நீங்களே கை தூக்கி கட்டுங்க பார்க்கலாம். யாரும் கை தூக்க மாட்டாங்க. ஏசப்பா பண்ணலையா சொல்றேன், பேசவே இல்லை. ஆனா நீங்க பேசுறது உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து நேர்கிறாரு. இன்னைக்கு உங்களுக்கு வாய்ப்பு விடுகிறாரு, மறுபடியும் போய் பள்ளத்துல விழுகிறாரு. அது தேவ சமூகத்துல கெடுத்து போடுகின்ற பள்ளம். அந்த காரியத்தில் விடாத, கவனத்தோடு கூட கேள்வி. ஆண்டவர் என்கிட்ட 1 மணி நேரம் பேசுறாரு. ஆண்டவரே உன் சத்தத்தை கேட்க வந்துக்கிறேன், நான் பள்ளத்துல விழுந்துடக்கூடாது என்பதற்காக என்னோட கூட பேசிக் கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, காலத்திலே மோசே பிறந்து திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாய் இருந்து 3 மாதம் அளவும் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான். அவன் வெளியே போடப்பட்டு விடப்பட்ட போது பார்வோனுடைய குமாரத்தி அவனை எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்த்தாள். மோசே எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களையும் கற்பிக்கப்பட்டு, நல்லா புரிஞ்சுங்க, மோசையை குறிச்சு நல்லா புரிஞ்சுங்க, அநேகரை குறிச்சு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை ஃபுல்ஃபில்லா எழுதியிருப்பாங்க. அவங்க சரித்திரம் முழுவதுமே இது கூட முடிச்சிருப்பாங்க. ஸ்தேவான் சொல்லி முடிச்சிருப்பாரு. அவ்வளோ தேவனை கற்றுக்கொண்டாரு. நம்மளும் ஆதியாகமத்துல எடுத்து அப்படியே ஆபிரகாம் படிப்போம். இப்ப பச்சை யோசேப்பு அப்படி சொல்லி பெரிய ஒரு டாபிக்கா போயின்னு இல்லைங்களா? ஆனா அவரு அழகா ரத்தின சுருக்கமா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை அங்க எழுதி வச்சு காண்பிக்கிறாரு, பேசுறாரு எல்லாருக்கிட்டையும். நீங்க யாருக்கிட்ட போயிட்டு ஏசப்பா பத்தி சொல்லுங்கன்னா முடிஞ்சு போச்சு. அவங்க கிட்ட ஒரு கதையை சொல்லி அதை முடிச்சு அவன் ஏசப்பாவே வானா. அல்லேலூயா. என்ன சொல்லி நாம கடைசியில I don't like this Jesus. நல்லா புரிஞ்சுங்க. நீ கர்த்தரை குறிச்சு கவனமா தெரிஞ்சீங்கன்னா சத்தியத்தை கேளு. ஒரு மனுஷன் சாப்பாடு பரிமாற வந்தவன் தான். பந்தி பரிமாற வந்தவனுக்குள்ள இத்தனை பெரிய வெளிப்பாடுகளை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்ன ஆண்டவரே, அத்தனை போய் எல்லாம் பேசுறவங்களா இப்படி வேதத்தை ஆராய்ந்து பார்த்தவர்கள் மத்தியில பேசிக் கொண்டு இருக்கிறான், வேதத்தை கற்றுக்கொண்டவர்கள் மத்தியில பேசுறான். ஒருத்தனால நீ எதிரடையான வார்த்தைகளை பேச முடியல. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க சொல்ல சத்தியத்தை பேசுற நிறைய ஊழியக்காரங்க, சில ஊழியக்காரர்கள் பேரை சொல்ல விரும்பல, எழும்பி உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கத்தக்கதாக நம்ம மாடுலேஷனை மாத்திரம் அதை பார்த்து நம்ம சபைக்குள்ள வந்தாலே இப்படிதான் ஆயிட்டோம். சத்தியத்தை அறிஞ்சுக்கொள்ள முடியல. சிலரை பார்க்கிறோம் யூடியூப்ல பார்த்து அவர் அப்படியே வர்றாரு, இப்படி ஆடுறாரு. சிலர் பேசும்போது பார்க்கணும் பத்திக்கு நிறைய அப்படியே. உன்னெல்லாம் பலிபீடத்துல தேவன் வச்சு அழுது பார்த்து ஜனங்களை கொடுத்தா ஜனங்களை வஞ்சித்து போகத்தக்கதாக வழிகளை உண்டாக்குறீங்க. அல்லேலூயா.
அவர் கலர்ஃபுல்லா இருக்கிறாரு, நம்ம உடனே தலையில கலர் வச்சுட்டு வந்துடுறான். உன்னை பிறக்கும் போது திவ்ய சௌந்தரியம் உள்ளவனா தானே தேவன் படைச்சாரு, நீ எக்ஸ்ட்ரா கோட்டிங் ஏன்பா கொடுக்குற? ஃபேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் வாழ்க்கை இருக்கணும். ஃபேஷனுக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கை இருந்தா நீ ஆண்டவருக்குள்ள இருக்கவே மாட்டேன். ஃபேஷனும் காணாம போயிடும், நீயும் காணாம போயிடுவ. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதவர்கள் என்று வேதம் சொல்கிறது. தேவனை கற்றுக்கொள்ளும் போது தேவனுக்கு பிரியமா நடந்து கொள்ளுங்க. யோசேப்பு வாழ்க்கைலாம் பாத்தீங்கன்னா அடிப்படை ரொம்ப பெருசா இருந்தாலும் அவன் கர்த்தரோடு கூட இருந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். நீ கர்த்தரோடு கூட இருந்தாதான் கர்த்தர் உன் கூட இருப்பாரு. நீ இன்னும் ஒருத்தர் அவன் கூட இருக்கட்டும் அப்படின்னா அவன் செய்ய மாட்டார். உன்னை காட்டிலும் படிச்சவன் இருக்கிறான், உன்னை காட்டிலும் உயர்ந்தவன் இருக்கிறான், உன்னை காட்டிலும் நாணவன் இருக்கிறான். ஆண்டவர் அவங்க எல்லாம் சொன்னாலும் நொடி பொழுதுல ஆண்டவருக்காக தன்னை ஒப்பு கொடுப்பாங்க. உன்னை என்னை எதுக்கு கூப்பிட்டு வச்சு நீ அவ்வளோ அழகும் இல்லை, அவ்வளோ அறிவும் இல்லை, நீ அவ்வளவு பெரிய விஞ்ஞானியே இல்லை. அல்லேலூயா. ஆனா உங்ககிட்ட கர்த்தர் பேசிக்கிறாரு, அதை யோசனை பண்ணி பாரு. ஒன்னும் இல்லாத என்ன ஆண்டவர் உயர்த்த பாக்குறாரு. ஆண்டவரே நான் என்னை தாழ்த்தணும், தாழ்மை உனக்குள்ள வரணும். அங்கே நடக்கின்ற காரியத்தை பாருங்க. மோசே எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களையும் கற்பிக்கப்பட்டு பேச்சில மோசே மாதிரி ஒருத்தர் கிடையாது. மோசே மாதிரி யாரு கிடையாது. பேச போனா மோசே மாதிரி அவ்வளவு ஷார்ப்பா பேசுவாராம். வாக்கில வல்லவர். அவர் போல பேசுறதுக்கு ஒருத்தராலையும் இயேசு கிறிஸ்துவ குறிச்சு அழகா கிட்ட சொல்லுவார். எனக்கு முன்பாக வைத்திருக்கிற ஆண்டவருக்காக நான் எதையும் இழக்க ஆயத்தம் சொல்லுவார். அப்ப பார்வனுக்கு பிள்ளையா இருந்தா 50 டன்னு தங்கம் கொடுப்பாங்களா? எத்தனை? 50 டன்னு தெரியுமா? ஒரு டன்னுனா எவ்வளவு? 50 டன்னுனா மோசே சொல்லுவாரு, நான் இயேசுவுக்காக எதையும் இழக்க தயார். இப்போ 1 கிலோ தங்கம் கொடுக்குறான், 1 கிலோ தங்கம் வேணாம், 5000 ரூபாய் கொடுக்குறா எல்லாருமே இயேசுவை விட்டு என்ன பண்றோம்? உங்களுக்கு ஞாபகத்தை தெரியும், டோக்கன் கொடுத்துட்டாங்க. போகலன்னா அது கவர்மெண்ட்டுக்கு போயிடும். இழந்தவர்களாம் உண்டுப்பா. அவங்களாம் நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்? எல்லாத்தையும் இழந்துட்டேன், ஆண்டவருக்காக எதையும் எனக்கு ஆயத்தம் சொல்லிட்டு இருக்கிறவங்களா உண்டு. அவங்க மத்தியில உன்னைய என்னைய தேவன் உயர்த்தி வச்சிருக்கிறாரு. என்னால நேரத்தை கொடுக்க முடியல. வேலை அவ்வளவு வேலை வச்சுக்கோ. இன்னைக்கு வேலை செய்யறதுக்கு வேலை கொடுப்பவர் அவரே. உன் வாழ்க்கையை மாற்றினவர் அவரே. பாவத்திலிருந்து உன்னை பரிசுத்தமாக்கினவர் அவரே. மற்றவர்களுக்கு சாட்சியாய் நிறுத்தினவர் அவரே. மோசே எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களையும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலே வல்லவனானான். அவனுக்கு 40 எத்தனை வயசு ஆயிடுச்சு? 40 வயதான போது, நல்லா புரிஞ்சுங்க, 390வது வருஷம் இதான். 390வது வருஷம் இதான். ஆனா 40 வயசு ஆயிடுச்சு இல்லைங்களா? கேளுங்க, வாசிங்கம்மா. 40 வயதான போது சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. அநியாயமாய் நடத்தப்படுகிறதை அவன் கண்டு அவனுக்கு துணை நின்று துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்தான். தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று ஆண்டவர் நினைக்கல, அவன் நினைச்சான். என் கையினால தான் எல்லாம் நடக்க போகுது, நான் தான் எல்லாத்துக்கும் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றீங்களே. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. நான் தான் செய்வேன், நான் தான் எல்லாத்துலயும் நான் சம்பாதிச்சு குத்துதா, நான் பண்ணதுனாலதான் நான் தான் மோசைங்க நான் தான் சொன்னாரு. ஆனா அன்னைக்கு தேவ சமூகத்துக்கு மோசை தேவையில்லை. என்ன நடந்தது தெரியுமா? தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்று என்பதை தன்னுடைய சகோதரர்கள் அறிந்து கொள்வார் என்று அவன் நினைச்சான், ஆண்டவர் நினைக்கல. இன்னைக்கு நீ நினைக்கிறியா உன் பலத்தினாலதான் எல்லாம் நடக்குது, நீ நினைச்சுக்க. ஆண்டவர் உன்னை பத்தி நினைக்கவே மாட்டாரு.
என்னைக்கு சுயத்தை சாகடிக்கிறியோ ஆண்டவரே, என்னால இல்ல ஆண்டவரே, உம்மாலதான் இந்த காரியத்தை என்னால பெற்றுக்கொள்ள முடியுது ஆண்டவரே. நீங்க நினைக்கிறீங்க நான் கொடுத்துதான் சபை வாழ்ந்துச்சு, கர்த்தர் கொடுத்துதாமா வாழ்ந்துச்சு. உன் கருத்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு. இன்னைக்கு சபையே தாங்கத்தக்கதாக உன்னை ஆசீர்வதித்தவர் யாரோ? உன்னை ஆசீர்வதித்தவருக்கு ஸ்ட்ரைட்டா சபையை ஆசீர்வதிக்க தெரியாதோ? தெரியுமா? தெரியாதா? முடியாதா? ஆனா அவர் ஒரு காரியத்தை செய்ய வருகிறாரு. உன் கரத்தினாலே இது நடத்தப்பட வேண்டும் என்று நினைக்கிறாரு. அந்த மாதிரி அப்ப சொல்லணும், ஆண்டவரே நான் இல்ல ஆண்டவரே, நீ நன்மைகளையும் செய்தவர்கள் நீங்க தான் ஆண்டவரே. மோசே அதை நினைக்காதனால என்ன நடந்துச்சு அதை மட்டும் பார்த்து முடிஞ்சிடும். வருகின்ற நாட்கள்ல பேசுற நேரம் ஆயிடுச்சு. வாசிங்கம்மா. மறுநாளிலே சண்டை பண்ணி கொண்டிருந்த, நல்லா புரிஞ்சுங்க, 2 பேரும் எபிரேயர். எகிப்தியன்ல போன வாட்டி சண்டை போடும்போது ஒருத்தன் எகிப்தியன், ஒருத்தன் எபிரேயன். இவர் சப்போர்ட் பண்ணி போய் எபிரேயனை தள்ளி விட்டு என்ன பண்ணாரு? கொலை பண்ணிட்டாரு. கொலை பண்ணது மட்டும் இல்ல, யாருக்கு திணி கூட தப்படப்படணும்னு அங்க மணல் தானே இருக்கும். மணலை நோண்டி என்ன பண்றாரு? நம்மளும் சில பாவத்தை மண்ணை போட்டு என்ன பண்றோம்? ஆண்டவரும் விட்டாரு, முதுகுக்கு பின்பாக எரிஞ்சிட்டாரு. நம்ம அதையும் நினைச்சு உட்காந்துக்கிறோம். ஆண்டவர் வானாண்டு தட்டாருன்னா அவன் தான். ஏன்னா அவன் வாழ்க்கையை உயர்த்தினா நினைக்கிறாரு. அவர் கையை பிடிச்சுன்னா அவரை பார்த்து போயிட்டே இருக்கு. இனி உன் பார்வை எப்படி இருக்கணும்? கடிவாளம் கட்டுகின்ற குதிரையை போல இருக்கணும். நேரா நோக்கணும், உண்மையே நோக்கணும் ஆண்டவரே, உண்மையே பார்க்கணும் ஆண்டவரே. வேற யாரையும் பார்க்க கூடாது. சேவான போல என் பார்வை பரத்துக்கு நேரா கடந்து வரட்டும். பாவி என்ற உலகத்தை ஒதுக்கி தள்ளிவிட்டு பரிசுத்தம் என்ற உன்னை நான் நோக்கி பார்க்கத்தக்கதாக உதவி செய்யுங்க ஆண்டவரே. மறுநாளிலே சண்டை பண்ணி கொண்டிருந்த 2 பேர் அவன் எதிர்பட்டு, மனுஷரே நீங்கள் சகோதரராய் இருக்கிறீர்கள். அந்த டேலண்ட் காட்டுறாரு. நம்ம கூப்பிடாமலே ஒரு வீட்டுக்கு சண்டையை மடக்கிறதுக்கு போவோம், பாத்துக்கிறீங்களா? அவன் போட்டு மூக்குலயே மொக்குல குத்தி அமைச்சிருவான். பக்கத்துல கை வச்சு சொல்லுங்க, உங்களை பத்தி தான் பேசுறாரு. யார் வீட்டுல சண்டை நடந்தாலும் மடக்கிறதுக்கு முன்னாடி 2 பேரும் சேர்ந்து குத்துவாங்க. மறுநாள் சண்டை பண்ணி கொண்டிருந்த 2 பேர் அவன் எதிர்பட்டு, மனுஷனை நீங்கள் சகோதரராக இருக்க ஒருவருக்கு ஒருவர் அநியாயம் செய்கிறது என்ன என்று அவர்களை சமாதானப்படுத்தும்படி நீ இதுதான் பேசலாம். உடனே அவங்க என்ன தெரியுமா பண்றாங்க? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? உன் மண்ட வாழ்க்கை இருக்கா, போயிட்டு எங்க இருக்கிற? சமாதானம் பண்ண போன நடந்த காரியத்தை பாருங்க. பின்பு அநியாயம் செய்கின்றவன் அவனை பிடித்து தள்ளி, யார? மோசேயை பிடிச்சு தள்ளி, எங்கள் மேல் அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் உன்னை ஏற்படுத்தினது ஐயா. நேற்று நீ அந்த எகிப்தியனை கொன்றது போல என்னையும் கொன்று போட மனதாய் இருக்கின்றாயோ என்றான். இந்த வார்த்தை நிமித்தம் மோசே ஓடி போய் மீதியான் தேசத்திலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அங்கே இருந்தபோது அவனுக்கு 2 குமாரர்கள் பிறந்தார்கள். மோசே எங்க இருக்கிறான்? மீதியான் தேசத்துல. அந்த வாரம் பேசின ஒரு முக்கியமான காரியம், மீதியான் தேசத்துல மோசே இருக்கும் போது நடந்த ஒரு முக்கியமான விஷயத்தை. மோசே தான் ஆதியாகமத்துல இருந்து 5 புத்தகம் எழுதினார். தெரியுமா தெரியாதா? எதை எழுதினாரு? ஆதியாகமும் மீதியாகமுன்றீங்க. எவன சொல்றான் ஆதியாகமும் மீதியாகமா? இல்ல ஒழுங்கா சொல்லுங்க. 5 புக்கம் எழுதினார் இல்லையா? இன்னொரு காரியமும் செஞ்சாரு. ஆனா இந்த 5 புக்ல இருக்கிற ஒரு கோர்வை இல்லாத ஒரு காரியத்தை அவர் செஞ்சாரு. அடுத்த வாரம் சொல்றேன், சரிங்களா? ஆனா சுயம் என்னைக்குமே என்ன பண்ணாது? தேவனிடத்துல ஜெயத்தை கொடுக்காது. தேவ சமத்துல எல்லாம் ஒப்பு கொடுக்க போற ஆண்டவரே.